ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்து உலகுக்கோர் முந்தைத்தாய் தந்தையே, முழுவேழுலகும் உண்டாய் செந்தொழிலவர் வேத வேள்வியராச் சிறீவரமங்கல நகர் அந்தமில் புகழாய் அடியே நயகற்றேலே. ஸ்ரீமதே வரமங்கா நாயிகா சமேத ஸ்ரீ தோதாத்ரிநாத பரபிரம்மனே நமஹ. 108 திவ்யதேசங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஸ்வயம்யக்த கஷேத்திரமான திருச்சிரீவரமங்கைன்னு சொல்லக்கூடியதான வானமாமலை திவ்யதேசம் தோதாத்ரி கஷேத்திரத்தினுடைய மகிமையை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 6வது அத்தியாயத்திலே இருக்கிறோம். கைலாயத்திலே பார்வதிக்கு ருத்ரன் சொல்லக்கூடியதான எம்பெருமான் ஸ்ரீ நாராயணனுடைய பெருமை, பாகவதாலுடைய பெருமை, திவதேசங்களுடைய பெருமை, புண்ணிய தீர்த்தங்களுடைய பெருமை இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரோம். தொடர்ந்து ஆச்சரியமா பார்வதிக்கு ருத்ரன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதே மாதிரிதான் ஒரு காலத்துல பஸ்மாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் தீவிரமான சிவபக்தனா இருந்தான், என்னிடத்துல ரொம்ப ஆசையா இருந்தான், என்னை நோக்கி உக்கிரமான தபசெல்லாம் கூட பண்ணினான். அவனுக்கு வரம் தரணுன்றதுக்காக நான் அவன் முன்னால போய் நின்றேன். என்ன வரம் வேணும்னு கேட்டா, நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவ அப்படி எரிஞ்சு சாம்பலா போயிடணும்னு வரம் கேட்டான். இந்த லோகத்திலே எனக்கு சமானமான வீரத்தோட கூட என்னை எதிர்க்கிற தைரியம் யாருக்கும் இருக்கக்கூடாது. நானே மகாவீரனாக திகழ வேணும். என்னை பார்த்தாலே அவளுக்கெல்லாம் ஒரு பயம் வரணும். ஐயோ இவன் தலையில கை வச்சானா எரிஞ்சு ஒரு க்ஷணத்துல சாம்பலா போயிடுவோமேன்ற பயம் வரணும் எல்லோருக்கும் அப்படின்னு வரம் கேட்டான். இந்த மாதிரியான வரங்களை எல்லாம் தரலாமோ? ஆனால் சுத்த சாத்வீக மூர்த்தியா இருக்கிற தெய்வத்திற்குத்தான் ஞானம் நன்னா விகசித்து வேலை பண்ணும். எதை தரலாம், எதை தரக்கூடாது, யாருக்கு தரலாம், யாருக்கு தரக்கூடாது அப்படின்றதெல்லாம் பகவானுக்குத்தான். ஒரு உதாரணமா, திருப்பார்கடல் கடைந்த போது அமிர்தம் வெளியில வந்தது. அதை யாருக்கு தரணும் தரக்கூடாதுன்னு பெருமாள் நிர்வாகம் பண்ணி மோகனாவதாரம் பண்ணி திருமோகூர் கஷேத்திரத்துல தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தான், அசுராலை வஞ்சித்தான். பகவானிடத்திலே அபச்சாரப்பட்டு பகவானை வஞ்சிக்கணும்னு நினைத்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் உடம்பு போச்சு, தலை தனியா துண்டா போயிடுத்து. இப்படி யாருக்கு தரணும் தரக்கூடாதுன்னு தெரிந்தவன் பகவான். எதை தரணும் தரக்கூடாதுன்னு தெரிந்தவன். இப்படி பிரம்மா முதலான இவனை சேர்ந்து இவனாலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தபஸ் பண்றவாளுடைய ஸ்தோத்திரத்துக்கு மயங்கி புகழ்ச்சியிலே மயங்கி கண்ணு மண்ணு தெரியாம ஏதோ வரம் கொடுக்கணும்னு நினைக்கிற போது கூட அதை தடுத்து ஆட்கொள்பவன் பெருமாள்னு ஸ்ரீமத் ராமாயண சரித்திரத்தை திருமழிசை பிரான் முதலாழ்வார்கள்லாம் காட்டி கொடுத்தான்னு பார்த்தோம். அப்படி யாருக்கு என்ன தரணும் தரக்கூடாது, எதை தரணும் தரக்கூடாதுன்னு எல்லாம் தெரிந்தவன் பெருமாள். இப்படி ஒரு வரம் கேட்டானே பஸ்மாசுரன், இந்த வரத்தை தரலாமோ? இந்த ருத்ரன் என்ன சொல்லி இருக்கணும்? இல்லடாப்பா, இந்த வரம் ரொம்ப ஆபத்தான வரம் நீ கேட்கறது. மறந்தாப்பல உன் தலையில நீய கைய வச்சுட்டாலே நீயே அழிஞ்சு போயிடுவே. அதனால அது உனக்கே நல்லதில்லை, யாருக்கும் நல்லதில்லை. அந்த மாதிரி வரம் எல்லாம் கேட்காது. இந்த லோகத்துல நீ மகாவீரனா இருக்கணும், உன்னை யாரும் ஜெயிக்க முடியாம இருக்கணும்னு வேணா வரம் கையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ? சொல்லல. அவன் பண்ணின ஸ்தோத்திரத்துக்கு, அவன் புகழ்ச்சிக்கு, அவன் பண்ணின தவத்திற்கு, அவன் பக்திக்கு மயங்கிட்டான் ருத்ரன். உடனே ததாஸ்து அப்படியே ஆட்டோன்னு வரம் கொடுத்துட்டான். இப்போ இவன் யார் தலையில கைய வச்சாலும் அவ பஸ்மமா போயிடுறா, சாம்பலா போயிடுறா. அதனால அவனுக்கு சாம்பல் அரக்கன் பஸ்மாசுரன் அப்படின்ற பெயர் வந்துடுத்து. ஒரு க்ஷணத்துல அவன் என்ன பண்ணினா, இப்போ தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பஸ்மாசுரன் மட்டும்தான் இருக்கான். அவனுக்கு எதிரில் வரம் கொடுக்கறதுக்காக வந்த தெய்வம் ருத்ரன் நின்றுட்டு இருக்கான். இவனுக்கு விபரீதமா ஒரு எண்ணம் வந்தது பஸ்மாசுரனுக்கு. நம்ம கேட்ட வரத்தை இவர் சர்வசாதாரணமா எடுத்த உடனே கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. நிஜமாவே இந்த சக்தி நமக்கு வந்துடுத்தா இது பலிக்குமா? இவருடைய வரம் நமக்கு வேலை பண்ணுமா பண்ணாதான்னு சந்தேகம் வந்துடுத்தவனுக்கு.
சோதித்து பார்க்கணும். என்ன பண்ணணும்? தன் தலையில தானே கையை வச்சு சாம்பலாக்கிக்கணும்னு பார்ப்பானோ? யாரா இருந்தாலும் தான் முதல்ல நன்னா இருக்கணும்னு தானே பார்ப்பான். அதுவும் இவன மாதிரி இருக்கிற சுயநலவாதிகள் பேராசக்கார எல்லாம் தான் நன்னா இருக்கணும்னு தான் பார்ப்பா. சரி, என்ன பண்றதுன்னு தெரியாம வரம் கொடுத்த சாமி தலையில கை வைக்கிற மாதிரி எதிரில் இருக்கிற சிவன் தலையில கை வைக்கலான்னு போனான். எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க அவன். இவன் தெய்வம்னு சொல்றான் அவனை. அவனை நோக்கி அத்தனை ஆச்சரியமா தபஸ் பண்ணி அவனை மகிழ்வித்து இப்படி ஒரு வரத்தையும் பெற்றுக்கொண்டான். வரம் கொடுத்த தெய்வத்து கலையிலேயே தைய வச்சு பார்க்கறான் இவன். அவன் தலையில கை வைக்கலான்னு போறான். தெரியாம அவன் தலை முடியல இவன் விரல் பட்டா கூட ருத்ரன் எரிஞ்சு சாம்பலா போயிடுவான். அப்படிதான் வரம் கொடுத்திருக்கான் ருத்ரன். என்னை தவிர, இவனை தவிர, அவனை தவிரன்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்கானோ? ஒண்ணும் கிடையாது. அதனால என்ன பண்ணா, ருத்ரனுக்கு இப்பதான் தான் கொடுத்த வரத்தினுடைய ஆபத்து புரிஞ்சுது. நாராயணா, தப்பு பண்ணிட்டேனே, இப்படியா வரம் கொடுக்கறது? என் தலையிலேயே கையை வச்சு சோதிச்சு பார்க்கலான்னு வரானே, நான் சாம்பலா போயிருப்பேனே ஒரு க்ஷணத்துல ஏமாந்திருந்தேன் நானா? என்னையோ என் மனைவியையோ என் மக்களையோ என்ன சேர்ந்தவாளையோ இவன் எரிச்சுட்டானா என்ன பண்றதுன்னு அந்த வரத்தினுடைய சீரியஸ்னஸ் அப்பதான் ருத்ரனுக்கு புரிய ஆரம்பித்தது. அவனோ வரத்தை சோதிக்காம விடுறதில்லன்னு பின்னாடியே துரத்திண்டு வரான். இவனோ பிராணனை காப்பாத்திண்டா போறோம், தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடிட்டு இருக்கான் பாவம். அப்படியே திருப்பார்கடல் கரைக்கு போய் நிக்கிறான். ஏன்னா அடியன் பலமுறை சொல்லியிருக்கேன், பெரியவாச்சான் பிள்ளை முதலான திவ்ய பிரபந்த வியாக்கியாத்தாக்கள் எல்லாம் சொல்றா, தேவர்களோ தேவதைகளோ யக்ஷர்களோ கிண்ணறர்களோ ரிஷிகளோ மனுஷால தவிர மனுஷாலுக்கு மேற்பட்ட சக்தி உடைய யாராக இருந்தாலும் சரி, யாருக்கு எந்த ஆபத்துனாலும் திருப்பார்கடல் கரைக்கு போய் தான் நிப்பா. சீராப்தியில போய் பெருமாள் இடத்துல, சுவாமி என்னை அதை பண்றான் இதை பண்றான் காப்பாத்து, அபயம் கொடு அப்படின்னு அங்கதான் கேட்பா. ஏன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு பக்தினாலேயோ பிரபத்தினாலேயோ உபாயம் பண்ணினவாளுக்கு தான் வைகுண்டம் போறதுக்கான தகுதி உண்டு. பிரம்மா ருத்ரன் இந்திரன் இவாள்லாம் கூட வைகுண்டம் போக முடியாது. அவ மனுஷாலா பிறந்து பக்தி யோகமோ சரணாகத்தியோ பண்ணாதான் அவளுக்கு மோட்சம் வைகுண்டம் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது அவ. அதனால என்ன பண்றான்னா, வைகுண்டத்திற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய திருப்பார்கடலுக்கு போறா. இதுக்கு காரணம் வைகுண்டத்துக்கு இவா போக முடியாதுன்ற ஒண்ணு மட்டும் அல்ல, இன்னொன்னும் ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நித்தியசூரிகள் மற்றும் இங்க இருந்து மோட்சத்துக்கு போன முக்தாத்மாக்களோட அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளையும் பிராட்டிமார்களையும் நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அவால பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்படி தன் மனதுக்கு பிடித்த பாகவதோத்தமர்களோட பெருமாள் அங்கே வந்து கழித்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு இடம் அது. இப்ப ஆத்துல பெத்தவாளும் குழந்தைகளும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாப்புல பெருமாளும் முக்தாத்மாக்களும் நித்தியசூரிகளும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியதான இடம் வைகுண்டம். அங்கே லௌகீகமான சமாச்சாரம், அதாவது இந்த லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய 7-14 லோகங்கள், இதனுடையதான நிர்வாக காரியம் எல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல ஒன்னும் அங்க பேசவே மாட்டா. அங்க முழுக்க முழுக்க பகவத் அனுபவம் தான். சரி, பெருமாள் தானே சிருஷ்டி பண்றார், பெருமாள் தானே எல்லாரையும் ரட்சிக்கிறார், எல்லாருக்கும் படியளக்கிறார், உலகங்களை எல்லாம் அவன் தானே காப்பாத்துறான், எது எப்படி நடக்கணும், யாருக்கு என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் பெருமாள் தானே தீர்மானிக்கிறான். அதையெல்லாம் சங்கல்ப மாத்திரத்தினாலே சாதிக்கக்கூடியவன் சொல்றோமே. அதாவது பெருமாள் அப்படியே கண்ணை மூடிண்டு இது இப்படி நடக்கட்டும் அது அப்படி நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சானாலே நடக்கிறதுன்னு சொல்றோமே, அதெல்லாம் எங்க இருந்து நடத்துறான் அப்படின்னா, இந்த க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல்ல இருந்து தான் நடத்துறான். சிருஷ்டி அங்கே இருந்துதான் பிராரம்பம். எப்படி? பெருமாளுடையதான நாபி கமலத்திலிருந்து தாமரையை படைத்து, தாமரையிலே பிரம்மனை படைத்து, பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணி, எப்படி சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லக்கூடியதான கிரமத்தை எல்லாம் அவனுக்கு உபதேசித்து, சிருஷ்டிக்கு தேவையான உபகரணங்கள் ரா மெட்டீரியல்ஸ் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் படைத்து, அதை எந்தெந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணினா சிருஷ்டி உற்பத்தி ஆகுமோ அந்த மாதிரி பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்னால ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தயார் பண்ணி ஒரு மோல்டை கொடுத்து அதுக்குள்ள போட்டு கேஷ் பண்ணக்கூடியதான மெட்டீரியல், கிளே போல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள், அதனுடைய ப்ராப்பர் காம்பினேஷன் இதெல்லாம் மொத்தமா கையில கொடுத்துடுறான். மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு மொத்தம் கொடுத்துடுறான் பிரம்மாவுக்கு பெருமாள். ப்ரொசீஜர் என்னன்றதையும் சொல்லிடுறான், உபதேசம் பண்ணிவிடுறான். பிரயோகம் எந்த மந்திரத்தை சொன்னா பூஹூன்னு சொன்னா பூலோகம் சிருஷ்டிக்கப்படும், புவகான்னு சொன்னா புவர்லோகம் சிருஷ்டிக்கப்படும்னு மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துடுறான் பிரம்மாவுக்கு. நாம சொன்னா ஆகாது, பிரம்மா சொன்னாதான் ஆகும். அந்த சக்தியை பெருமாள் பிரம்மாவுக்கு தான் கொடுத்திருக்கான். சுவாமி நான் பூஹூன்னு சொன்னா பூலோகம் சிருஷ்டி ஆயிடுமா? எத்தனை பூலோகம் எத்தனை பேர் சிருஷ்டி பண்ணி யாரு காப்பாத்துறது? எல்லாம் பெருமாள் என்ன திருவுள்ளம் பண்றானோ அதுதான் நடக்கும். மிருத்யுஞ்சய மகாமந்திரம் நமக்கு தெரிந்தாலும் நம்மளால ஒருத்தரை பழைக்க வைக்க முடியாது. ஏன்னா அந்த சக்தி பெருமாள் எல்லாருக்கும் கொடுக்கல.
அந்த மாதிரி பிரம்மாவுக்கு எல்லாத்தையும் ரெடியா செட்டா பண்ணி கொடுத்தோ இதை இப்படி பண்ணு அப்படின்னு உபதேசம் பண்ணி பண்ணக்கூடிய சக்தியையும் கொடுக்கறான் பெருமாள். கொடுத்தா விட்டு பிரம்மா அந்த வஸ்துக்களை கொண்டு அந்த முறையிலே அந்த மந்திரத்தை சொன்னால் அது சிருஷ்டிக்கப்படுறது. இப்போ புரிஞ்சுக்கணும், பிரம்மா மூலமா பெருமாள் சிருஷ்டி பண்றார் அப்படின்னு சொல்றது ஏன்? பிரம்மா பெருமாள் சொன்ன காரியத்தை பண்றான், அவ்வளவுதான். பிரம்மாவுக்கா ஒன்றும் தெரியாது. சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி பிரம்மாவுக்கு இல்லாது போகட்டும் அப்படின்னு பெருமாள் ஒரு வார்த்தை சங்கல்பிச்சுட்டானா அடுத்த க்ஷணம் பிரம்மா சொல்ற மந்திரம் பலிக்காது. பிரம்மா பண்ணக்கூடிய சிருஷ்டி எல்லாம் அப்படியே இருக்கும், ஒன்றும் நடக்காது. அதனால பிரம்மாவை ஒரு கருவியா கொண்டு பெருமாள் தான் எல்லாம் பண்ணி வைக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்படி ஆச்சரியமா பிரம்மாவுக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணின பெருமாள் எங்க இருந்து பண்றார்? திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கிற பெருமாள் தன் உந்தியிலே பிரம்மாவை சிருஷ்டித்து அவனுக்கு உபதேசம் பண்ணி சிருஷ்டியை பண்ணிட்டு இருக்கார். அதனால சிருஷ்டி நடக்கிறது திருப்பார்கடல்ல இருந்துதான். எல்லாரையும் எப்படி ரட்சிக்கிறான் பெருமாள்? அங்கே பிரத்யும்ன, வாசுதேவ, அனிருத்த, சங்கர்ஷணன்னு சொல்லக்கூடிய 4 மூர்த்திகளாக பெருமாளே மாறி திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கிற க்ஷீராப்திநாதனுக்கு வியூகமூர்த்தி, வியூக வாசுதேவன் பேரு. திருப்பார்கடலுக்கு வியூகம்னு பேரு, அங்க இருக்கிற பெருமாளுக்கு வியூக வாசுதேவன் பேரு. அந்த ஒரு பெருமாள் வியூகாந்தரங்கள் அப்படின்னு 4 பெருமாளா பிரியறார். அதாவது அவரிடத்துல இருந்து 4 பெருமாள் வரா. இந்த பெருமாள் வைகுண்டத்துல இருக்கிற வைகுண்டநாதன் இடத்துல இருந்து வந்தவன் க்ஷீராப்திநாதன். ஆதி ரூபம், முதல் ரூபம் ஸ்ரீவைகுண்ட பெருமாள். அவர் உடம்புல இருந்து அப்படியே ஒரு ஜெராக்ஸ் போல, ஒரு பிம்பம் போல இந்த திருப்பார்கடல் பெருமாள் வரார். திருப்பார்கடல்ல இருக்கிற பெருமாள் கிட்ட இருந்து அகைன் 4 பெருமாள் வரா. அந்த 4 பேருக்கு வியூகாந்தரங்கள்னு பேரு. அவ ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. இப்படி இந்த 4 பெருமாளும் காரியம் பண்ணிட்டு இருக்கா. அவளாலதான் உலகம் இயங்கிறது, சிருஷ்டி நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. இப்படி உலகத்தை படைத்தல், காத்தல், பிரளய காலத்தில் அழித்தல் அப்படின்னு இந்த சிருஷ்டியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தம் எங்க நடக்கிறதுன்னா திருப்பார்கடல்ல நடக்கிறது. அப்போ இந்த சிருஷ்டியில இருக்கக்கூடியவா தங்களை தாங்களே காப்பாத்திக்க முடியலன்னா எங்க போய் குரல் கொடுக்கறது, எங்க போய் அபயம் கேட்கறது? அந்த திருப்பார்கடலுக்கு தானே போகணும். அதனால திருப்பார்கடலுக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா கூப்பாடு கேட்கும் இடம். கூப்பாடு அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டத்தை மனசுல வச்சுட்டு தாங்க முடியாம ஐயோ என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி கூக்குரல் இடுவது. தேவர்கள், ரிஷிகள், பிரம்மா, ருத்ரன் முதலானவர்கள்லாம் நான் தெரியாம இவனுக்கு வரம் கொடுத்துட்டேன், அவன் என்ன இதை பண்ண வரான், அதை பண்ண வரான், அவர் இதை பண்றார், என்னை காப்பாத்து அப்படின்னு பெருமாள் கிட்ட ஓலமிடுவது. அழுதுண்டே சுவாமி என்னை காப்பாத்துன்னு சொல்லி புலம்பக்கூடிய இடம். நமக்கெல்லாம் ஏதானும் கஷ்டம்னா கோவில்ல போய் பெருமாள் கிட்ட புலம்புறோமோ இல்லையோ, அந்த மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் கஷ்டம்னா தேவதைகள்லாம் திருப்பார்கடல்ல இருக்கிற பெருமாள் கிட்ட போய் புலம்புறது. அதனால கூப்பாடு கேட்கும் இடம். அந்த மாதிரி ருத்ரன் பஸ்மாசுரம் பின்னாடி துரத்துட்டே வந்துட்டு இருக்கான். வேற வழி இல்லாம நேர பெருமாள் கிட்ட திருப்பார்கடல் கரையில போய் உழுந்து சேவித்தான். எம்பெருமானே, தெரியாம இவனுக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்து மாட்டி விட்டேன். என் தலையிலேயே கைய வைக்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வரத்தினுடைய சீரியஸ்னஸ் என்னன்றதை நான் உணர்ந்தேன். இது தப்பு தான், என்னை மன்னிச்சுடு. நான் பொறுமையா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்கணும். அந்த தெளிவு எனக்கு இல்லை, என்ன மன்னிச்சு நீ தாண்டாப்பா காப்பாத்தணும், ரொம்ப ஆபத்துல இருக்கேன் அப்படின்னு அழுதுண்டே பெருமாளை பிரார்த்தித்தான் ருத்ரன். உடனே பெருமாள் என்ன பண்ணினார்? இந்த வியூகாந்தரங்கள் 4 பேர் இருக்காலே, அந்த 4 பேர்ல சங்கர்ஷணன்னு சொல்லக்கூடிய பெருமாள் கஷ்ட காலங்கள்ல காப்பாத்துற பெருமாள் அவர். இப்ப 4 பெருமாள் இருக்கான்னா பேருக்கு 4 பெருமாள் இல்ல, ஒருத்தர் ஒரு டியூட்டி வச்சுட்டு இருப்பா. பெருமாள் தனக்குத்தானே ஒரு அவதாரம், ஒரு திருமேனியை வச்சுட்டு ஒரு அவதாரத்துக்கு ஒரு டியூட்டின்னு தானே அசைன் பண்ணிக்கலாம் பெருமாள். இப்ப பிரம்மாவை தானே படைத்தான், அந்த பிரம்மாவுக்குள்ள தானே அந்தர்யாமியா இருக்கான். பிரம்மாவை சிருஷ்டி தெய்வமா படைக்கும் கடவுளா அசைன் பண்ணிருக்கான் பெருமாள். சோ வயா பிரம்மா சிருஷ்டி பண்றான் பெருமாள்னு அர்த்தம். ருத்ரனை சம்ஹார மூர்த்தியா பெருமாள் நியமிச்சிருக்கான். அவனுக்குள்ள அந்தர்யாமியா இருந்துட்டு பிரளய காலத்துல சம்ஹாரம் பண்றான். அதனால த்ரூ ருத்ரன், வயா ருத்ரன் பெருமாள் சம்ஹார காரியம் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி இந்த சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், வாசுதேவன் இவாள்லாம் சாட்சாத் பெருமாளுடைய அவதாரங்கள், பெருமாளுடைய திருமேனிகள். ஒருத்தர் ஒரு காரியம் வச்சுட்டு இருக்கா. அதுல ஆபத்து காலத்துல காப்பாற்றக்கூடிய தெய்வம் சங்கர்ஷணன். உடனே அந்த சங்கர்ஷண மூர்த்தி ருத்ரனுக்கு முன்னால சேவை சாதிக்கிறார். சேவை சாதித்து இனி நீ கவலைப்படாத, இங்க வந்துட்டியோன்னு நான் பாத்துக்கிறேன், பேசாம ஒதுங்கிரு அப்படின்னார். உடனே ருத்ரன் தலையில கைய வைக்கணும்னு துரத்திண்டு வந்தானே பஸ்மாசுரன், அவனும் ருத்ரனை ஃபாலோ பண்ணி அப்படியே திருப்பார்கடல் கரைக்கு சேர்ந்தான். ருத்ரன் பயத்துல எங்க தலையில கை வச்சுட்டு போறானோன்னு சங்கர்ஷண மூர்த்தியான பெருமாள் பின்னாடி ஒளிஞ்சுட்டான். அந்த பெருமாள் நன்னா ஆஜானுபாகவா இருப்பார், அவர் பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டான். பெருமாளை மீறி எப்படி தலையில கை வைக்கிறான் பார்த்து விடலான்னு பெருமாள் பின்னாடி போய் அடைக்கலமா ஒளிஞ்சுட்டான். இப்போ இந்த பஸ்மாசுரன் ஒரு நிமிஷம் இந்த சங்கர்ஷண மூர்த்தியை அப்படி பாக்குறான்.
பார்த்த உடனே இது யாரா இது ருத்ரன நாம தத்தின் ஓடின்னு இருக்கோம், நடுவுல யாரோ புதுசா வந்திருக்கானேன்ற மாதிரி அவன் வீழ்ச்சிட்டு பாக்குறான். இப்ப சங்கர்ஷனான பெருமாள் அந்த பஸ்மாசுரனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். ஏண்டாப்பா யாரு நீ, எதுக்காக இப்படி யாரை பார்த்து நீ பயந்து ஓடின்னு இருக்க, என்ன பயம் உனக்கு, ஏன் இப்படி பயத்துல அப்படி படபடப்போட வேர்த்து விறுவிறுக்க அப்படி கைகாலெல்லாம் உதறது உனக்கு, பயந்துண்டு ஓடுறையே, தலைமறைவா இருக்கிற மாதிரி ஓடுறையே, என்னடா பண்ற அப்படின்னு அவன் யூகோவை டச் பண்ற மாதிரி பெருமாள் பேசினார். ஒன்னு தெரியறதா உன்னை பார்த்தா, நீ யாரையோ பார்த்து பயந்து ஓடின்னு இருக்க, உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடுற, இது வரைக்கும் உன்னுடைய முயற்சி பலிக்கலன்னு உன் முகத்துல ஏமாற்றம் தெரியறது, நீ பயப்படாத நான் இருக்கேன் உனக்கு, நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, என்ன காரியமா இப்ப போயின்னு இருக்க, யாருக்கு பயப்படுறேன்னு சொல்லு, உன் காரியத்துல உனக்கு வெற்றி அடையும்படியா நான் பண்றேன்னா. பெருமாள் எப்பவுமே எப்படின்னா, மெய்யனாகும் தனதால் அடைவார்க்கெல்லாம், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். யார் பெருமாள் ஆசையோடு கூட சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் உண்மையானவனா இருப்பான் பெருமாள், ரொம்ப சின்சியரானவன். பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம், ஃபார்மாலிட்டிக்கு சேவிக்கிற மாதிரி பெருமாளை ஏமாத்தணும்னு நினைக்கிறவாள் அவன் ஏமாத்தக்கூடியவன். இல்ல தர்மத்துக்கு புறம்பா, பகவானுடைய அடியவர்களான பாகவதாலுக்கு புறம்பா, சனாதனத்துக்கு புறம்பா இருக்கக்கூடியவர்களை அவா வழியில போய் ஏமாத்தி அவளை அழிக்கக்கூடியவன் பெருமாள். இதை அவளை பெருமாள் திருத்துவதற்கு ஒரு யுக்தியா கையாளுறான். உடனே இப்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நல்லவனாட்டமா அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அவனுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணும்ன்றதுக்காக அவன் ஈகோவை டச் பண்ற மாதிரி இப்படி ஒரு பேச்சு பேசினான் பெருமாள். வாஸ்தவத்துல என்ன நடக்கிறது, இவன் ருத்ரனை துரத்திட்டு ஓடுறான், ருத்ரன் தான் இவங்கிட்ட பயந்துட்டு ஓடி வந்தான் இங்க. ஆனா என்ன சொல்றான், நீ யாரை பார்த்து பயந்துட்டு ஓடுற, நீ யாருக்கோ பயந்து ஓடுற மாதிரி இருக்குன்னா அவன் என்ன நினைப்பான், நானாவது பயப்படுறதா இருந்து, எனக்கு என்ன வரம் தெரியுமா, யார் தலையில நான் கையை வைக்கிறேனோ அவ பஸ்மமா போடுவா, அதை சோதிக்கலான்னு ருத்ரன் துரத்திட்டு வந்தா, ருத்ரனே எனக்கு பயந்து ஓடின்னு இருக்கான், நீ யாருன்னு தெரியல, உன்னை நான் பார்த்தது கூட இல்லை, நீ என்ன நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க, எம்எல்ஏ என்ன பயம் உனக்கு அப்படின்னு பெருமாளை எதிர்த்து வருவான். இதுதான் சாக்குன்னு அவன் கதையை முடிச்சுடலான்னு பெருமாள் திருவுள்ளம். அவன் பார்த்தான், நான் யாருக்கும் பயப்படல, ஆனா நீ சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு, நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னா அந்த காரியம் வெற்றி பெறவில்லை, ருத்ரன் தலையில கையை வச்சு அவன் சாம்பல் ஆறானா இல்லையான்னு நான் சோதிக்கணும்னு பார்த்தேன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ நடுவில் வந்து கெடுத்துட்ட, அவன் பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கான், தயவு செஞ்சு கொஞ்சம் அவனை விடு, அவன் தலையில நான் கையை வச்சு பார்க்கணும் அப்படின்னு ருத்ரனை காப்பாத்துறதுக்கு வந்த பெருமாள் இடத்துல இவன் கேட்கிறான் பஸ்மாசுரன். இப்ப பெருமாள் பார்த்தார், இவன் கொஞ்சம் உஷாரா இருக்கான், இவனுக்கு வெறும் பேச்சு பத்தாது, இவனை வேற மாதிரி டீல் பண்ணணும்னு பெருமாள் என்ன பண்ணினார், சங்கர்ஷண பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார், ஆனா தன்னுடைய ரூபத்தை விரூபம் அதாவது விகாரமான ரூபமா மாத்திக்கிறார் பெருமாள். இப்போ பார்த்தா எப்பேற்பட்டவாளுக்கும் ஒரு பயம் ஒரு நடுநடுக்கம் வரணும். பெருமாளை பார்த்த உடனே இது என்ன ரூபம் இது, பொதுவா பெருமாள் எப்படி பார்த்தாலும் அழகா இருப்பார், ஒன்னும் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருப்பார், ஒன்னும் எப்பேற்பட்டவனும் பெருமாளை பார்த்த மாத்திரத்துல என்ன இவ்வளவு அழகா இருக்கு இந்த சுவாமின்னு கையை கூப்புவானோன்னு, பாமர மக்கள் கூட என்ன மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கா சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி சேவிப்பா பெருமாளை, பல முறை நாம பார்த்திருக்கோம். அப்பேற்பட்ட பெருமாள் இவாளுக்கு தன்னுடைய ரூபத்தை விகாரமா மாத்திக்கலாம். விகாரம்னா பார்த்த உடனே என்ன இப்படி இருக்கே அப்படின்னு முகம் சுளிக்கும்படியா, பார்த்த உடனே ஒரு நடுக்கம் வரும்படியா, ஒரு அருவருப்பு வரும்படியான ரூபமா மாத்திக்கிறான். காதுல அப்படி பெருசா தோடுகள்லாம் தொங்குறது, தோடுன்னா அழகா தானே இருக்கணும் அப்படின்னா இல்ல, பார்த்தா பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய தோடு குழை அதெல்லாம் போட்டு இருக்கான் காதுல. ஒரு கண்ணுக்கு மை தீட்டின்னு இருக்கான், இன்னொரு கண்ணுல மை இல்ல. ஒரு பக்கம் மூக்குத்திட்டு இருக்கான் பெருமாள், இன்னொரு பக்கம் மூக்குத்தி இல்ல. ஒரு கையில விரலுக்கு விரல் ரத்தன மோதிரம் போட்டு இருக்கான், ஒரு கையில ஒண்ணுமே இல்ல. ஒரு தோல்ல வாகு வளையம்னு சொல்லக்கூடிய தோல் வளைய போட்டு இருக்கான், இன்னொரு கை பிளைனா இருக்கு. ஒரு கையில கங்கணம்னு சொல்லக்கூடிய தோடா போட்டு இருக்கான், இன்னொரு கை வெறும இருக்கு. ஒரு கையில பாம்புனாலே ஆன கங்கணம், அதாவது திருவேங்கடமுடியான சேவிச்சிங்களானா நாகாபரணம் அப்படின்னு பெருமாளுடைய தோல்ல இந்த வங்கின்னு சொல்லக்கூடிய ஆபரணமாட்டம் நாக வங்கி, அதாவது அஞ்சு தலை பாம்பு படம் எடுக்கிறாப்புல ஒரு ஆபரணம் இருக்கும், அது பெருமாள் கையில சாத்தின்னு இருப்பார், நாகாபரணம்னு பேர். அதுக்கு திருவேங்கடமுடியான் ரெண்டு கையிலும் சாத்தின்னு இருப்பார் மூலவர். அதுக்கு உரக கங்கணம்னு பேரு. உரக அப்படின்னா பாம்பு, அதை ரெண்டு பக்கம் சாத்திப்பான் பெருமாள். திருவேங்கடமுடியான் ரெண்டு பக்கம் சாத்தின்னு இருக்காரு. இவனுக்கு ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் இல்ல. சரி, பண்ணிட்ட மேக்கப் எல்லாம் தான் இப்படி பண்ணிட்டான். திருமேனி எப்படி இருக்குன்னா, இந்த அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆஃப் போர்ஷன் பார்த்தா பொன்னாட்டமா தெரியுது, அலங்காரம் இல்லாமல் இருக்கிற ஆஃப் போர்ஷன் பார்த்தா புருஷனாட்டமா தெரியுது.
ஒரு ஆஃப்ல அப்படியே பெருமாள் திருவாபரணங்கள் பட்டு வஸ்திரம் எல்லாம் சாத்திண்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு நிறைய பூ எல்லாம் தலைக்கு வச்சுட்டு பாக்குறதுக்கு பொம்னாட்டி ஆட்டமா இருக்கான். இன்னொரு ஆஃப்ல ஒண்ணுமே இல்லாமல் புருஷன் ஆட்டமா இருக்கான். இன்னொரு பாதியில பெருமாள் திருமேனியில வஸ்திரம் கூட இல்ல. இப்படி பார்த்த உடனே ஒரு நடுக்கம் வரும்படியா ஒரு அருவருப்பு வரும்படியான ரூபத்தை எடுத்துட்டான். இவனுக்கு இதுதான் சரி. இதை பார்த்த மாத்திரத்துல இவனுக்கு ஏதோ ஒரு விசேஷமா ஒரு எண்ணம் ஏற்படும்னு. ஏன் இப்படி பண்ணிட்டான் பெருமாள்னு சொல்றேன் அடியேன். அதுக்கு முன்னால இவன் சொல்றான், இந்த பஸ்மாசுரன் இந்த மாதிரி ஒரு விகாரமான ரூபத்தோட ஒரு தேவதையை நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்ல, சொல்லி கேள்விப்பட்டதும் இல்ல. முதல்ல நீ யாரு, மனுஷனா தேவனா தேவதையா, நீ யாரு சொல்லு அப்படின்னா. நான் யாருன்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன்னுடைய பிரச்சனையை சொல்லுன்னா பெருமாள். இல்ல நான் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணினேன், சிவனிடத்துல வரம் வாங்கினேன், யார் தலையில கை வச்சாலும் அவ சாம்பலா போடணும், அதுவும் எப்படி அவ தலை சுக்குநூறா வெடித்த அவ செத்து போய் அவ சாம்பலாயிடணும் அப்படின்னு கேட்டேன். தலையில கைய வச்சா தலை அப்படியே சுக்குநூறா செதற தேங்காய் மாதிரி அப்படியே செதறி போனோம். அதுக்கப்புறம் அவளுடைய சரீரம் சாம்பலானோம். எவ்வளவு நல்லவன் பாருங்க, எத்தனை டார்ச்சர் பண்ணி சாகடிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க பொறுத்தையார. இப்படி ஒரு வரம் கேட்டோம். ததாஸ்து அப்படியே ஆட்டோன்னு வரம் கொடுத்தாரு சிவன். என்ன பண்றது, கொடுத்தா எடுத்து இப்ப அதை சிவனுக்கே திரும்பி எடுத்து. அதனாலதான் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலேயே சாவு, எப்பவும் தர்ம வழியிலேயே போனோம், யோசிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு சாஸ்திரப்படி பெரியவா. ஏடா குணமாலாம் யோசிக்க கூடாது. இந்த வசியம் தேவத்தைய நம்ம வசப்படுத்தி தப்பான விஷயங்களை கேட்டு வரமா வாங்கிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ தான் தலையில கைய வச்சா தான் வரம் பலிக்கும், தான் சாம்பலா போயிடுவோம் அப்படின்றத புரிஞ்சுட்ட ருத்ரன் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சான். அவனை துரத்திட்டு நான் வந்துட்டு இருக்கேன். நீ சொன்ன மாதிரி நான் யாருக்கும் பயந்து ஓடல, எனக்கு பயந்துதான் ருத்ரன் ஓடிட்டு இருக்கான். நடுவுல தான் நீ வந்த. சரி அது போட்டோம், உன்னை பார்த்தா விசேஷமா இது வரைக்கும் பார்க்காத ஒரு உருவத்தோட இருக்கியே, நீ யாரு, எங்க இருந்து வரேன்னா. அப்போ பெருமாள் சொல்றார், இதுதான் வேணும் எனக்கு. உன்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னியோன்னு அப்படி உன் மனசை டச் பண்ணணும்ன்றதுக்காக தான் இப்ப ஏற்பட்டதான ஒரு உருவத்தை எடுத்துட்டு வந்தேன்னு பெருமாள் நினைச்சுக்கிறான் மனசுல. இது ஏன் பெருமாள் அந்த மாதிரியான ஒரு விகாரமான உருவத்தை எடுத்துட்டான்னா, அதாவது பெருமாளுடைய ரூபம் எப்பேற்பட்டது. உதாரணமா நிருசிம்மன் எடுத்துக்கலாம். நிருசிம்மனை பார்த்தா பிரகலாதன்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கு பக்தி வருது, தேவர்கள்லாம் நடுங்கறா, அசுராளுக்கெல்லாம் கோல நடுக்கம் உயிர் பயம் வந்துடுத்து, நம்மளை சம்ஹாரம் பண்றதுக்குன்னே உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த தெய்வம் அப்படின்னு அசுராளுக்கெல்லாம் கோல நடுங்கிறது. பிரகலாதன்னு சொல்லக்கூடிய பிஞ்சு குழந்தை ஏறி போய் மடியில உட்காந்துக்கிறது. அதுக்கு என்ன காரணம், அந்த பகவானிடத்துல இருக்கக்கூடியதான பக்தி ஆசை காரணம். பகவானுக்கோ பாகவதாலுக்கோ நாம எந்த விதமான ஒரு அபச்சாரத்தையும் பண்ணல, பெருமாள் நம்மளை ஒன்னும் பண்ண மாட்டார் அப்படின்ற பிரகலாதனுடைய விசுவாசம். நமக்காகவே வந்த தெய்வம், நம்ம என்ன பண்ணிட போறது, நாம போய் ஏறி அந்த தெய்வத்தினுடைய மடியில உட்கார்ந்துக்கலான்னு பிரகலாத குழந்தை போய் உட்கார்ந்து எடுத்தோ. ஆக இது மனசுல இருக்கக்கூடிய நல்ல எண்ணமும் பக்தியும் தான் அப்பேற்பட்ட தேவர்களே கூட பார்த்து நடுங்கின பெருமாள் மடியில ஏறி உட்காரக்கூடிய தைரியம் வந்தது அந்த குழந்தைக்கு. அதுவே அசுரால்லாம் நம்மளை சம்ஹாரம் பண்றதுக்காக தான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா விட்டு அவளுக்கு கொலை நடுக்கம் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் அவளுடையதான பாவம், அவ பண்ணின அதர்மம், அராஜகம், அட்டூழியம் இதெல்லாம். இந்த தேவர்களுக்கெல்லாம் ஏன் நடுக்கம்னா, பெருமாள் இவாளை சம்ஹாரம் பண்ண மாட்டான்னு தெரியும், அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கு. ஆனா பெருமாள் கிட்ட நெருங்குறதுக்கும் தைரியம் இல்லை. இப்படியே இல்லாம அப்படியே இல்லாம இருக்கிறது எதனால என்ன, இதுங்களுக்கு காரியம் போது மட்டும் பெருமாளால காரியம் அங்க போய் நின்று வரத்தை வாங்கிட்டு வந்துருமே ஒழிய பெருமாள் இடத்துல நிஜமான பக்தி எல்லாம் கிடையாது ஒண்ணுத்துக்கும். ஏதாவது ஆபத்துன்னா நிக்கும், ஏதாவது காரியம் நிக்கும். மத்த நாள்ல நானே தெய்வம் நினைச்சுட்டு எல்லாரும் பண்ற பூஜையை ஹோமத்தெல்லாம் ஏத்துண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அப்படி சுத்தின்னு இருக்கோம். இப்படியே இல்லாம அப்படியே இல்லாம ரெண்டும் கட்டானா இருக்கிறபடினால இப்படியே இல்லாம அப்படியே இல்லாம தூரக்க நிக்கிறது எல்லாம். இதுதான் விஷயம். இப்போ இந்த அசுராளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு குரூரமான ரூபத்தை பார்த்தா அவளுக்கு ஒரு பக்தி வரும். ஏன் பக்தி வரும்னா, அவ உபாசனை பண்ணக்கூடிய தெய்வங்கள்லாம் ரொம்ப உக்கிரமான தெய்வங்கள். இப்போ நம்ம பெருமாள் தாயாரெல்லாம் சேவிச்சோம்னா ரொம்ப சாந்த மூர்த்தியா அப்படியே பெருமாள் கண்ணையெல்லாம் மூடிண்டு அழகா சிரிச்சுண்டு புன்முறுவலோடு கூட குழந்தைகளும் உமாச்சி உமாச்சின்னு ஓடும்படியா அழகா சேவை சாதிக்கிறானோ இல்லையோ. ஆனா இந்த ஆவேச தெய்வங்கள், ரஜோகுண மூர்த்திகள், தமோகுண மூர்த்திகள், இந்த மாந்திரீகம் பண்ணக்கூடிய தெய்வங்கள், பில்லி சூன்யம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துற தெய்வங்கள், இதெல்லாம் பார்த்தாலே விகாரமான ரூபத்தோட பார்த்தா கூட அடங்கும்படியா இருக்கும். அந்த மாதிரியான ரூபத்தை உபாசனம் பண்றவா என்ன மாதிரியான தாட்டுல இருப்பான்னா, பார்த்தாலே இத்தனை பயம் ஏற்படுறது, இதுதான் சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த தெய்வத்தினிடத்துல எவ்வளவு சக்தி இருக்கு,
இத வேற தெய்வங்களே பார்த்தா கூட பார்த்த உடனே பயந்துரும் போல் இருக்கே. இந்த மாதிரி தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாதான் நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுவா அப்படின்னு அவனுடைய அசுர புத்தி அப்படி வேலை பண்ணும். அப்ப இவன் என்ன பண்ணினா, இது ஏதோ அசுரர்களான நாம் வழங்குவதற்குரிய தெய்வம் போல் இருக்கிறது, ருத்ரனை காட்டிலும் பெரிய தெய்வம். ஏன்னா ருத்ரன் சாதாரணமா இருக்கான், இவன் அவனை பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்கு இவனை பார்த்தா. அதனால இவன் ஏதோ நமக்கு அனுகூலம் பண்றதுக்காக தான் வந்திருக்கான், இவனை வச்சுட்டே ருத்ரன் கதையை முடிக்கணும்னு இவன் நினைச்சுட்டான். இப்போ தெரியறதா பெருமாள் எதுக்காக அந்த ரூபம் எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு. வஞ்சிக்கணும்னு நினைக்கிறவால இவன் வஞ்சிச்சுடுவான் பெருமாள், லேஸ்பட்டவன் இல்ல பெருமாள். அது எதுக்காக பண்றான்னா, நம்மளை எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு, நல்லவாளை ரட்சிக்கிறதுக்கு, பக்தாளை ரட்சிக்கிறதுக்கு, தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக. இப்போ அவனுக்கு இந்த ரூபத்தை பார்த்த உடனே இது ஏதோ நாம வணங்கக்கூடிய நம்ம ஜாதி தெய்வமா இருக்கு, அதனால இதை சொல்றத பேசாம கேட்கலாம், இது நம்மளை காப்பாத்தோன்னு ஒரு விசுவாசம் வந்தது. இந்த சங்கர்ஷணன் இந்த குரூர ரூபத்தோடு நின்று இருக்கிற சங்கர்ஷணனை பார்த்து விழுந்து சேவித்தான். வரம் கொடுத்த சிவன் தலையில கை வைக்க வந்தவன் சங்கர்ஷணனை விழுந்து சேவித்தான். நீ என்ன சொல்றையோ சொல்லுன்னு அப்படியே பண்றேன்னா பெருமாள் பேசுறாரு இப்ப அவனோட. ஏ அசுர ராஜனே, ஏ பஸ்மாசுரா, நான் சங்கர்ஷணன். ருத்ரன் உனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணானே, இப்போ இந்த மந்திரத்தை நீ பிரயோகம் பண்ணி யார் தலையில கை வைக்கிறியோ அவ தலை சுக்குநூறா சதறி போய் அவ சாம்பல் ஆயிடுவான்னு சொல்லி வரம் கொடுத்தானோன்னு, அந்த மந்திரத்துக்குரிய தேவதை நான் தான்டா. அந்த மந்திரம் யார வணங்குறது தெரியுமா? என்னதான் வணங்குறது. நீ அந்த மந்திரத்தை சொன்னியானா என்ன எண்ணத்துல சொல்ற? இந்த மந்திரத்தை சொல்றேன், சொல்லிட்டு ஒருத்தன் தலையில கைய வைக்கிறேன், அவன் தலை சுக்குநூறா வெடிச்சு சாம்பலா போனோம் அப்படின்னு நீ வேண்ட பத்தியா? அப்படியே ஆகட்டும்னு உனக்கு தபஸ் பலிக்கும்படியா வரம் கொடுத்து அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவதை யாருன்னா நான் தான். அதனால என்னுடைய அனுகிரகம் இல்லைன்னா அந்த மந்திரம் பலிக்காது. அந்த மந்திரம் உனக்கு பலிக்கணும்னா முதல்ல என் அனுகிரகம் வேணும். அதனால நான் சொல்லித்தர முறைப்படி அந்த மந்திரத்தை நீ ஜபம் பண்ணுன்னு நான் பெருமாள். அப்படியா? அது தெரியாம ருத்ரனை போய் சேவிச்சுட்டு இருந்தேனே, சுவாமி நீ சொல்லுன்னா இங்க வா அப்படின்னு பெருமாள் அப்படி கையை காட்டினார். உடனே அங்க ஒரு தடாகம், ஒரு குளம் உருவாச்சு. மந்திர ஜபம்லாம் பண்றவா அப்படியே விழுப்போட தூங்காம பல்ல தேய்க்காம எல்லாம் பண்ணக்கூடாதுரா, நல்லா பவித்திரமா தீர்த்தாம ஆடிட்டு பண்ணணும். முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு வா குளத்துல. என்ன ஸ்நானம் ஆச்சு, நெத்திக்கெல்லாம் இட்டு ப்ராப்பரா வந்தான். வந்தியா? இப்ப பண்ணலாமா ஜபத்தைன்னா? அவசரப்படாதே, ஜபம் பண்றதுக்குன்னு சில முறையெல்லாம் உண்டு. சங்கல்பம் பண்ணிக்கணும், எத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்றேன்னு விரல விட்டு எண்ணிக்கணும். அங்கன்யாசம் கரன்யாசம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா. அங்கன்யாசமா அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு அங்கங்களையும் அப்படி கையால தொட்டு குறிப்பிட்ட மந்திரத்தால இந்த பலனை பெருமாளுக்கு நான் அர்ப்பணம் பண்றேன்னு தியாகம் பண்றதுடா. அப்படி பண்ணினாதான் மந்திரத்தினுடைய பலன் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு அவனுக்கு அப்படியே நம்பிக்கை வர மாதிரி பேசினான் பெருமாள். இப்போ நமக்கெல்லாம் ஜபம் பண்ற பிராமணாளுக்கெல்லாம் தெரியும் அங்கன்யாசம்னா என்ன. மந்திரத்தை சொல்லி அங்கத்தை கையால தொடுறது. அப்படி தலையில கை வைக்கிற பிரகரணம் வரும்போது ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஏதா உன் தலையில நீ கை வை பார்க்கலாம் அப்படின்னா பெருமாள் இதோ வச்சுடுறானே அப்படின்னு இந்த வரத்தை எல்லாம் மறந்துட்டு அந்த மந்திரத்தை பவியமா சொல்லி தன் தலையில தான் கைய வச்சான். வெச்ச சனத்துல அவன் தலை அப்படியே சுக்குநூறா வெடிஞ்சது, அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். இப்போ கொடுத்த வரத்தினால அழிய இருந்த ருத்ரனை காப்பாற்றி, அந்த வரத்தினால அழிய இருந்த எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியிலே சாவுன்றது போல கெட்ட எண்ணத்தை உடையவன் வாங்கின்ற வரத்தினால அவனுக்கே அழிவு ஏற்படும்படியா சங்கல்பித்த தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். அப்படி நான் எத்தனையோ முறை கேர்லெஸ்ஸா இருந்து கோட்டை விட்ட போதெல்லாம் என்ன ரட்சித்த தெய்வம் அது அப்படின்னு ஆமடியால் இடத்துல ஸ்ரீமன் நாராயணனுடைய பிரபாவத்தை ருத்ரன் தொடர்ந்து சொல்லிட்டு வரான். இப்படி பஸ்மாசுரனை அழிச்சு நிறைய பேரை என்ன பஸ்மாசுரனிடத்துல இருந்து காப்பாத்தினான் எம்பெருமான். அப்பேற்பட்ட தெய்வம் தான் பல திவதேசங்கள்ல எழுந்தருளி சேவை சாதிக்கிறது. அதே தெய்வம் தான் இப்ப நீ கேட்க ஆரம்பித்த தோத்தாதிரி கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான வானமாமலையில எழுந்தருளி சேவை சாதிக்கிறது. இப்பேற்பட்ட தெய்வம் அதுக்கு நம்மளாட்டம் கர்மாவின் மூலமா ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்களினாலே ஏற்படக்கூடிய பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது. இருந்தாலும் என்ன மாதிரி கஷ்டப்படுறவா, மாட்டின்றவா, அவஸ்தப்படுறவால எல்லாம் காப்பாத்துறதுக்காக பிறப்பே இல்லாத அந்த தெய்வம் அந்தந்த காலங்கள்ல அவ பிரார்த்தனைக்காக அந்தந்த இடங்கள்ல பிறக்கிறது, அவதாரம் பண்ணுகிறது. அப்படி மற்றவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக அவதாரம் பண்ணி கஷ்டத்தை தீர்த்து வைக்கிற அந்த தெய்வத்தினுடைய சரித்திரத்தை கேட்டாலே அது நம்முடைய பாவத்தை போக்கும், நமக்கு நல்லது பண்ணும். அதனால மேல சொல்றேன் கேளு. அதுக்கு முன்னால பகவானுடைய சரித்திரத்தை யாருக்கு சொல்லலாம் யாருக்கு சொல்லக்கூடாதுன்ற ரகசியத்தையும் உனக்கு சொல்றேன். சனத்குமாரா எனக்கு சொன்ன ரகசியம் அது. மகா பாவிகளா இருக்கிறவா, தெய்வ நம்பிக்கை இல்லாத நாஸ்திகா,
ஒழுக்கத்திலும் நடத்தையிலும் கீழானவர்களா இருக்கிறவா, மனசுல வஞ்ச எண்ணம் பிடிச்ச கெட்டவா, ஒருத்தரை வாழ விடாத பண்றவா, மூடர்களா பைத்தியமா இருக்கிறவா. பைத்தியம்னா இங்க மனநல பாதிக்கப்பட்டவா இல்ல, எந்த விஷயத்தையுமே சரியா புரிஞ்சுக்காம ஏடா கூடமா புரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி ஆடுறதுன்னு. அப்புறம் மிலேச்சர்கள் அப்படின்னா பகவானுடைய சம்பந்தம், புண்ணிய தேசத்தினுடைய சம்பந்தம் இதெல்லாம் இல்லாமல் வேற்று மதத்து தெய்வங்களை வணங்கி கொண்டு பகவத் சம்பந்தம் இல்லாத இடங்களிலே வசித்துக் கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு மிலேச்சர்கள்னு சொல்றதவால. ஆத்ம ஞானம் இல்லாதவா, நான் பகவானாலே படைக்கப்பட்டேன், எல்லாம் அவன் தான் எனக்கு, அவனாலதான் நான் இருந்துட்டு இருக்கேன், அவன் தான் எனக்கு தெய்வம், அவனை தான் நான் போய் சேரணும், நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி தன்னை பத்தின ஞானம், ஆத்ம ஞானம் அது இல்லாதவா. ஆடம்பர பிரியர்கள், தன்னை தானே பெருசா நினைச்சுட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிறவா, ஒரு அடக்க ஒடுக்கமா இல்லாம இருக்கிறவா. இவாளுக்கெல்லாம் ஒரு நாளும் ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல பக்தி வராது. ஆனா சுவாமி அவெல்லாம் பக்தாலாட்டமா வேஷம் போட்டு கோவில் கோவிலா சுத்தராலே அப்படின்னா, புறம் சுவர் கோலம் செய்தே புல்கவ கிடக்கின்றீரே, செவத்துக்கு சுண்ணாம்பு படிச்ச மாதிரி உங்க உடம்புக்கு நீங்க பண்ணிட்ட அலங்காரமே ஒழிய நிஜத்துல பக்தி இல்லை. அப்படி நிஜத்துல பக்தி இல்லாமல் வெறும் வேஷம் போட்டு சுத்தின்னு இருக்கிற உங்களுடைய சரீரத்தை நீங்க போனா விட்டு கொண்டு போய் எங்கேயாவது மலையிலையும் குகையிலையும் தூக்கி வீசினாலும் கூட பிணம் தின்னி கழுகுகள்னு சொல்லக்கூடிய பறவைகள் வந்து ஏதோ நமக்கு ஆகாரம் வந்திருக்கிறதுன்னு கிட்ட வந்து உங்க உடம்பு மேல உட்கார்ந்து மோந்து பார்க்கும். பார்த்துட்டோ ஐயோ இவனா ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே பக்தி இல்லாமல் பக்தி இருக்குன்னு ஊரையா மாத்துறதுக்காக வேஷம் போட்டு சுத்தின பாவியா செய்வன், இவனை சாட்டா நமக்கு நல்ல கதி கிடையாதுன்னு சொல்லி வாயால சாப்பிடலான்னு கடிக்க வந்தது கவ்வி அப்படியே ஒதுக்கிட்டோ விசிறி தள்ளிட்டோ மலையில இருந்து உடம்பு உருட்டி விட்டுட்டோ ஓடி விடுவான் அங்கிருந்து. அப்படி புல் கவ்வ கிடக்கின்றீரே, புல் தின்ன கிடக்கின்றீரேன்னா ஏதோ ஆகாரம் வந்துடுத்துன்னு வயிறார சாப்பிட்டு போறது பறவை, செத்தப்புறமாவது இவனுடைய சரீரம் ஒருத்தனுக்கு பயன்படுறதுன்னு ஒரு பெருமைப்பட்டுக்கலாம். அந்த 5 அறிவு இருக்கக்கூடிய பறவை கூட வந்து இவனை மோந்து ஒதுக்குறது அப்படின்னா அப்பேற்பட்ட பாவி பக்தி இல்லாமல் வேஷம் போட்டு கொண்டு திரிகிறவன். அதனால இவாளுக்கெல்லாம் பகவானிடத்துல பக்தி ஏற்படுகிறது இல்லை. இப்பேற்பட்டவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய புனிதமான சரித்திரத்தை சொல்வது தகுதியுடையதன்று, சொல்லக்கூடாது. சரி, யாருக்கு பகவானை பத்தி சொல்லலாம்னா, ஸ்ரத்தையா கேட்கிறவா, மற்ற உயிர்களிடத்திலே கருணைன்னு சொல்லக்கூடிய தயையோடு இருக்கிறவா, நிஜமான ஞானத்தை உடையவர்கள். அதாவது அவ பெரிய ஞானியா இருக்கணும், நம்மாழ்வாராட்டம்னு அவசியம் இல்லை, சொல்ற விஷயத்த சரியா புரிஞ்சுட்டு சரியான ப்ராப்பர் வேலை எடுத்துக்கிறவாளா இருந்தா போரும். சத்தியம் முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருக்கிறவா, இந்த மாதிரி வசந்த குணங்களோட கூட பகவானிடத்திலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அதாவது பகவானுடைய அடியவர்களிடத்திலும் பக்தியோடு கூட பகவான் பாகவதால் அப்படின்னு ஒரு மரியாதையோடு கூட பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்காளே வைஷ்ணவா, அவளுக்குத்தான் பகவானுடைய கதையை நியாயமா சொல்லணும். அவளுக்குத்தான் பகவானுடைய கதை முழுக்க பலன் கொடுக்கும். அவளுக்கு சொன்னாதான் சொல்றவாளுக்கும் ஒரு புண்ணியம் அப்படின்னு யாருக்கு சொல்லலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ருத்ரன் சொல்லிட்டு வரான். இப்ப பார்வதி கேட்கிறா, சுவாமி அப்போன்னா விஷ்ணு பக்தன்னா எப்படி இருக்கணும், விஷ்ணு பக்தனுடைய லட்சணம் என்ன, என்ன இலக்கணம் சொல்லுங்கன்னு கேட்கிறா. ருத்ரன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவாவா பிறந்த குலத்துக்கு ஏற்ப ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும் விஷ்ணு பக்தன். அவாவாளுக்கு விதிக்கப்பட்ட அனுஷ்டானங்களை தர்மங்களை நித்தியானுஷ்டானங்களை தவறாம பண்ணணும். எல்லாரிடத்திலும் சம புத்தியோடு இருக்கணும். அவன் ஆச்சாரத்தை கடைபிடிக்கணுமே ஒழிய நான் வசந்த குலத்துல பிறந்தேன் எனக்கு இத்தனை ஆச்சார அனுஷ்டானங்கள் உண்டோ அதனால மத்தவாள்லாம் மட்டம்னு சொல்லி மத்தவாள மட்டம் தட்டுறவனாக இருக்கக்கூடாது. சம புத்தி உள்ளவனா இருக்கணும். நான் புருஷன், நான் வேதாத்தியனம் பண்ணக்கூடியதான அதிகாரம் எனக்கு உண்டோ, நான் இத்தனை அனுஷ்டானங்கள் பண்றேன், பெருமாளை தொடறேன், ஆனா ஸ்திரீகள் நீங்கள்லாம் வேதாத்தியனம் பண்ணாதவா, பெருமாளை நீங்க தொட முடியாதுன்னு சொல்லி தன் தாயார் தன் தமக்கை தன் ஆமடையான்னு தன் நாட்டு பெண்களிடத்திலே கூட இந்த பாலினத்தினாலே வரக்கூடிய வேறுபாடை காட்டாமல் இருக்க வேண்டும். மத்தவாள் இடத்துல நான் பிராமணன், நீங்க வேற வர்ணத்தை சேர்ந்தவா, உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அவால மட்டம் தட்டக்கூடாது. இப்படி யாரையுமே வந்து மட்டம் தட்டாமல் இவனுடைய ஆச்சார அனுஷ்டானங்களையும் விடாம எல்லாரிடத்திலையும் சம புத்தியோட, அதாவது எல்லாரும் பாகவதா எல்லாரும் பகவானுடைய அடியவர்கள் என்கிற புத்தியோடு இருக்கணும். அஹிம்சா பிரதமம் புஷ்பம் அப்படின்னு யாருக்கும் இம்சை பண்ணாம இருக்கணும். யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடாது. மிருகங்கள் பட்சிகள் அதையெல்லாம் துன்புறுத்தக்கூடாது. கோபம் இல்லாமல் இருக்கணும். எப்போதும் பகவான் காப்பாற்றுவான்ற தைரியத்தோடு இருக்கணும். உண்மையே பேசணும், பொய் பேசக்கூடாது. எப்போதும் இரக்கமா கருணையோடு கூட இருக்கணும். சாஸ்திரத்துக்கு உட்பட்டு நியாயமா ஆசைப்படலாமே ஒழிய பேராசைப்படக்கூடாது.
தன்னால முடிஞ்சது இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தானம் பண்ணணும். ஒரு சாதம் போடுறதோ, ஒரு தீர்த்தம் கொடுக்கறதோ, ஒரு பால் தயிர் கொடுத்துறதோ, இல்ல ஏதான ஒரு 10 20 கொடுத்து உதவி பண்றதோ, இல்லாத ஒரு வைஷ்ணவனுக்கு தன்னால முடிஞ்சது ஒரு உபகாரம் பண்ணணும். ஆண் தேடி வரவால உபசரிக்கணும். நம்ம கண்ணுக்கு நேரம் நாம எதெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்ற உணர்வு இருக்கணும். முக்கியமா அவனுக்கு நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடை, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்தே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் சாட்சாத் பெருமாள் தான். பெருமாளே இப்படி பல வடிவங்கள் எடுத்துட்டு இருக்கிறார். எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாள் அந்தர்யாமியா இருக்காருன்ற நம்பிக்கை இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவன் தான் நிஜமான விஷ்ணு பக்தன், அவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன், அவன் தான் பாகவதன். எல்லா உலகங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான மனிதர்களிலும் புனிதமானவா, பவித்திரமானவா, வசந்தவா இந்த ஸ்ரீ வைஷ்ணவா தான். அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே எப்போதும் அன்பு உடையவர்களா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்கணும். அவன் எப்போதும் பகவத் ஆராதனம், அதாவது ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்காமல் இருக்கக்கூடாது. தினந்தோறும் பெருமாளை சேவிக்கணும். பகவானுடைய சரித்திரங்களை எல்லாம் கேட்கறச்ச சத்தியமா இதெல்லாம் நடந்தது, பகவான் இதையெல்லாம் நமக்காக நடத்தி காட்டினான்ற விசுவாசத்தோட கேட்கணும். அது என்னமோ இப்படி சொல்றா அப்படி சொல்றா, இந்த புராணம்ன்றா அந்த புராணம்ன்றா, இதெல்லாம் உண்மையோ பொய்யோ தெரியாது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சுவாமி அப்படின்னு ஒரு விசுவாசம் இல்லாம கேட்டானானா அவன் பாகவதன் அல்ல. இதிகாசம்னா என்ன சுவாமி அர்த்தம்? இதிகாசம் அப்படின்னா இது நடந்தது அப்படின்னா என்ன நடந்திருக்கோ அதை சொல்றா ரிஷிகள். கதை இல்ல, கற்பனை இல்ல. இப்படி எல்லாம் நடந்தா, இப்படி எல்லாம் கற்பனையா சொன்னா பகவான் மேல பக்தி வரும் அப்படின்னு புனையப்பட்ட கற்பனை காவியங்கள் அல்ல. வேதமோ புராணமோ இதிகாசமோ அருளி செயலோ எல்லாம் சத்தியம் அப்படின்னு பகவான் எப்படி சத்தியமோ அந்த மாதிரி பகவானுடையதான புராணங்களும் சத்தியம் அப்படின்ற உணர்வு இருக்கணும் ஒரு பாகவதனுக்கு. இந்த புராணங்களை எல்லாம் காதால கேட்கறது சாட்சாத் பகவான நேர்ல சேவிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு உணரணும் அவன். அதனால எப்போதும் பகவானை சேவிக்க கூடியவனாகவும், பகவத் பக்தர்களிடத்திலே ஆசை உடையவனாகவும், பகவத் கதைகளிலே நம்பிக்கை உடையவனாகவும், பகவானுடைய கதையை யார் சொன்னாலும் பக்தியோடு கேட்கக்கூடியவனாகவும், அப்படி பகவானுடையதான சரித்திரத்தை சொல்ற போது ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாளாவது ஆனந்த கண்ணீர் பெருகி கண்கள்ல ஜலம் வந்து பகவானை நினைத்து கொண்டு நான் தழுதழுக்க கூடியவனாகவும், பகவானுடைய சில விருத்தாந்தங்களை எல்லாம் கேட்கும் போது உடம்பெல்லாம் மயிர்கூச்சல் இடக்கூடிய அளவுக்கு உணர்வு பூர்வமாக அந்த கதையிலே ஆழங்கால் படுபவனாகவும், எம்பெருமான் விஷயமான பாசுரங்கள் ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்ற போது நான் தழுதழுக்க கூடியவனாகவும், உள்ளம் உரை செயல்னு சொல்லக்கூடிய மனசுல ஒன்னையே நினைக்கிறது, வாயால அதையே பேசுறது, செயலால அதையே பண்றதுன்னு சொல்லி இந்த மனோவாக்காய சுத்தம் இருக்கணும் உனக்கு. மனசுல ஒண்ணு நினைச்சுட்டு பண்ற காரியம் ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, சொல்லு ஒண்ணு, செயல் ஒண்ணா இருக்கக்கூடாது. இப்படி அவன் மகாத்மாவா 3 கரணங்களினாலே திரிகரணங்களினாலே சுத்தனா திரிகரண சுத்தியோடு கூட இருக்கணும். இப்பேற்பட்டவன் தான் நிஜமான விஷ்ணு பக்தன். அந்த விஷ்ணு பக்தனே ஸ்ரீமன் நாராயணனுக்கு மிகவும் உகந்தவனாவான். அதாவது பெரியாழ்வாருடைய திருநாமத்துக்கு 2 அர்த்தம் சொல்றது உண்டு. விஷ்ணு சித்தர் அப்படின்னா தன் சித்தத்திலே விஷ்ணுவை உடையவர், விஷ்ணுவின் சித்தத்திலே தன்னை உடையவர்னு. இப்போ முதல் கேட்டகரி நம்ம எல்லாரும் தான். எல்லார் மனசுலயும் பெருமாள் இருக்கார். வைஷ்ணவான்னு இல்ல, தெய்வ பக்தி யாருக்கெல்லாம் உண்டோ, யாரெல்லாம் ஆஸ்திகாலா ஹிந்துஸ்ன்ற பேர்ல யாரெல்லாம் இருக்காளோ எல்லாருக்கும் பெருமாள்னா பிடிக்கும். எந்த பெருமாள் பிடிக்கிறதோ இல்லையோ, திருவேங்கடமுடையான், திருப்பதி பெருமாள், ஸ்ரீனிவாசன், வெங்கடேஸ்வரன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி ஏதோ ஒரு பேர்ல ஏதோ ஒரு ரூபத்துல கண்ணனை பிடிக்காதவா யார் இருக்கா, ராமனை பிடிக்காதவா யார் இருக்கா? இப்படி ஏதோ ஒரு பேர்ல எல்லார் மனசுலயும் பெருமாள் இருக்கார். எல்லாருடைய சித்தத்திலும் விஷ்ணு இருக்கிறான். அது சாதாரணம். விஷ்ணுவினுடைய சித்தத்துல யார் இருக்கா? இப்ப பெரியாழ்வார் அப்படின்னா பெருமாள் மனசுல தனி இடம் பிடிச்சவர். என் மேல பாசுரங்களை பாடி எனக்காக உருகக்கூடியவர் இவர், எனக்கு பொண்ணை கொடுத்த மாமனார் அப்படின்னு பெருமாளுடைய மனசுல ஒரு இடம் பிடிச்சிருக்காரோன்னு, அந்த மாதிரி நாமெல்லாம் பெருமாள் மனசுல இடம் பிடிக்கணுமா? எப்படி நாமெல்லாம் அப்படி பெருமாள் மனசுல இடம் பிடிக்கிறதுன்னா, இப்போ ருத்ரன் பார்வதிக்கு சொன்ன இந்த லட்சணங்கள்லாம் யாருக்கு உண்டோ அவா பெருமாளுடைய மனசுல இடம் பிடிப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய இமாலய சாதனை இல்ல சுவாமி, சாதாரண விஷயங்கள் தான். நாம கொஞ்சம் உஷாரா இதெல்லாம் பழக்கின்றோமானா சிலது 1 2 வராத போலாம். அது காலக்கிரமேண பகவான் அனுபவத்தினாலே, ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே, நிறைய சாலகிராம தீர்த்தம், ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம், பகவானுக்கு கண்டருளின பண்ண பிரசாதம், இதெல்லாம் நமக்குள்ள போய் நம்ம புத்தியை மாத்தி நமக்கு எப்படி இருந்தா பெருமாளுக்கு பிடிக்குமோ அப்படி பர்ஃபெக்டா மாத்தோம், ஷேப் பண்ணோம் நம்மள. நாமளும் சாதாரண மனுஷாதான். நமக்கும் கோபதாபங்கள் ஆசாபாசங்கள்லாம் உண்டு. நமக்கும் சத்துவம் ரஜச தமசுன்னு 3 கணங்களும் கலந்து இருக்கு. வைகுண்ட மாட்டம் வெறும் சுத்த சத்துவம் மட்டும் இல்லை இங்க.
நாமளும் தப்பு பண்றவா தான், யானைக்கும் அடி சறுக்கும். இருந்தாலும் தினம் பெருமாளுக்கு சாலக்கிராம தீர்த்தம் கண்டருள பண்ணாம இருக்கக்கூடாது, சாலக்கிராம திருமஞ்சனம் பண்ணியே ஆனோம் அப்படின்றது எதுக்குன்னா, பெருமாளுக்கு திருமஞ்சனம் மஷ்டுன்றதுக்காக இல்ல, அந்த தீர்த்தம் பிரதிதினம் இவனுக்குள்ள போனோம். பெருமாளுக்கு கண்டருள பண்ணாம சாப்பிடாதேன்னா இவன் போடலன்னா பெருமாளுக்கு சாதம் இல்ல, பட்னியா இருப்பான்னு அர்த்தம் இல்ல. நீ வெறும் சாதத்தை சாட்டியானா உடம்பதான் வளர்க்கிற, ஆத்மாவை சுத்தமா வளர்க்கணும், பெருமாளுக்கு தகுந்தபடி பக்குவப்படுத்தணும்னா அது பெருமாள் பிரசாதத்தினால போஷிக்கப்படணும். அதனால பெருமாளுக்கு பண்றையோ இல்லையோ, பெருமாள் பிரசாதத்தை நீ சாப்பிடணும்ன்றதுக்காக பெருமாள் கை காட்டு. ஆகையினாலே பண்றதெல்லாம் நமக்காக தானே ஒழிய பேருக்கு பெருமாள். ஒரு சுவாமி தமாஷா சொல்லுவார், தலையெல்லாம் எடுத்து பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிவிடலாம் அப்படின்னா, ஆமாமா பண்ண வேண்டியது தானே, பெருமாள் கண்டருளை பண்றதுனால தானே நாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே பெருமாள் கொண்டருளினானா ஒருத்தர் போவோமா பெருமாள் கிட்ட, கல்யாண தலையை பண்றோம், பெருமாளுக்கு அப்படியே கூட கூடையா கொண்டு போய் நைவேத்தியம் பண்றோம், ஒரு க்ஷணத்துல பெருமாள் வந்து உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் ஷாட்டர் கூட எல்லாம் காலியா போடுத்து திக்குனாகாதா இவனுக்கு. இப்போ இத்தனையும் தீர்ந்து போயிடுத்து, வரவாளுக்கு என்ன பண்றது, நாம் என்ன பண்றது, திரும்ப அடுப்பு மூடி தலையை பண்ணமான்னு பார்ப்பானே. பெருமாள் கண்டு அருள்கிறார், பார்த்தார், இத்தனையும் எனக்கு கொண்டாந்து பக்தியோட கூட சமர்ப்பிக்கிற, ரொம்ப சந்தோஷம்டா, நீ சாப்பிடுன்னு சொல்லி என்னண்ட வந்து காட்டினதே சாட்டாப்புல ஆயிடுத்து எனக்கு, அதனால இதை நான் ஸ்வீகரிக்கிறேன் அப்படின்னு துளி எடுத்து வாயில போட்டுண்டு, அல்லது எல்லாத்துலயும் கையை வச்சு பெருமாள் அப்படி தன்னுடைய அனுகிரகத்தை பண்ணிட்டு, என்னுடையதான அனுகிரகம் இந்த பிரசாதத்துக்கு வரட்டும், இந்த பிரசாதத்திலே பிரசாதம் பண்ணவர்களிடத்திலே பிரசாதம் பண்ண திரவியங்களிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போய் இது சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்திலே தயாரிக்கப்பட்ட பிரசாதமா ஆட்டோன்னு பெருமாள் அனுகிரகம் பண்றான். அந்த அனுகிரகத்தினாலே நமக்கு நல்ல புத்தி ஏற்படுறது, நாம சாப்பிட்டோம்னா அந்த பிரசாதத்தை. இப்படிதான் நடக்கிறது. இதுவே பெருமாள் கொண்டருளினானா எல்லாத்தையும் சாப்பிடுறதா இருந்தா ஒருத்தர் போவோமா பெருமாள் பக்கத்துலன்னு சொல்லுவார். அந்த மாதிரி பெருமாளுடைய பார்வைப்பட்ட மாத்திரத்தினாலேயே தோஷங்கள்லாம் போய் பவித்திரமாயிடுறது, அதை சாட்டா சாப்பிடுறவாளுடைய பாவம் போறது. அதனால பெருமாளுடைய பிரசாதம், ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், இதெல்லாம் உள்ள போக 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 பார்வதிக்கு ருத்ரன் சொன்ன வைஷ்ணவ லட்சணம் எல்லாம் நமக்கும் நிச்சயம் வரும், அவசியம் வரும். அதுக்கு நாம பண்ண வேண்டியது பகவானிடத்திலும் ஆச்சாரியர்களிடத்திலும் ஸ்ரத்தையா இருக்க வேண்டியது ஒண்ணு மட்டும். இப்படி சொல்லிட்டு வரார். சரிதேவி, நீ தோதாத்ரின்னு சொல்லக்கூடிய வானமாமல மகாத்மியத்தை கேட்ட, நான் பகவானுடைய கருணையில ஆழங்கால் பட்டு ஏதேதோ விஷயத்தை எல்லாம் சொல்லிவிட்டேன். இப்போ நான் வானமாமலைக்கு வரேன். அடுத்தபடியா பெருமாள் பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணினதான சரித்திரத்தை சொல்றேன் கேடு. இப்போ பிராட்டி எங்க இருக்கான்னா, லக்ஷ்மி தேவி தன்னுடைய அம்சம் தாங்கிய ஒரு பெண்ணை சிருஷ்டித்து கும்பகோணத்திலே பத்ம சரஸ்னு சொல்லக்கூடியதான புஷ்கரணி கரையிலே தபஸ் பண்ணும்படியா சொன்னா. தாயாருடைய அம்சம் தாங்கிறதுன்னா என்ன முதல்ல அப்படின்னா, தாயாரே அவதாரம் பண்றான்னு அர்த்தம். இப்ப ராமன் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சத்தை தாங்கி வந்து பிறந்தான், கண்ணன் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சத்தை தாங்கி வந்து பிறந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வைகுண்டத்துல பெருமாள் இருந்துட்டு இருக்கார், வைகுண்ட காரியம் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு, திருப்பார்கடல்லையும் எல்லா பெருமாளும் இருக்கா, அங்க காரியம் அங்க நடந்துட்டு இருக்கு. அங்கிருந்து பெருமாள் ஒரு அடியா எழுந்து வந்துடல, இடத்த விட்டுட்டு எழுந்து வந்துடல, அங்க இருந்து அந்த உடம்புல இருந்து ஒரு இன்னொரு பெருமாள் வரார். திருப்பார்கடல் பெருமாள் சரீரத்திலேருந்து கண்ணன்னு சொல்லக்கூடிய இன்னொரு அவதாரம் வர்றது, வந்து பூமியில நடமாடுறது, எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்ப அங்க போய் சேர்றது. அந்த மாதிரி லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம் தாங்கிய பொண்ணுன்னா என்ன அர்த்தம்னா, தாயார் உடம்புல இருந்து இன்னொரு ஜெராக்ஸ் போல ஒரு பிம்பம் போல ஒரு பொண்ணு வரா. அப்ப என்ன அர்த்தமாறுது, சாட்சாத் தாயாரே இன்னொரு அவதாரம் பண்றான்னு அர்த்தமாறுது. அதனால ஏதோ ஒரு ஜீவாத்மா நம்மளாட்டம் அம்மா அப்பா வயத்துல பிறந்த ஒரு பொண்ணு, அவளுக்குள்ள தாயார் போய் பூந்துக்கலாங்க. தாயாரே ஒரு அவதாரம் பண்ணி கும்பகோணத்துல பத்மசரஸ்கரையில தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணின சரித்திரத்தை சொல்றேன் கேளு அப்படின்னா ருத்ரன். இதை பாஸ்கர கஷேத்திர மகாத்மியம்னு சொல்லக்கூடிய கும்பகோண ஸ்தல புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயம். தோதாதிரி மான்மியம்னு சொல்லக்கூடிய வானமாமல சரித்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கும்பகோணே மகாக்ஷேத்ரே பத்ம புஷ்கரிணி தட்டே, கும்பகோணம்னு சொல்லக்கூடிய பெரிய கஷேத்திரத்திலே பத்ம புஷ்கரிணின்னு சொல்லக்கூடிய பொற்றாமரை குளக்கரையிலே லக்ஷ்மி தேவி தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வானமாமலையில காலவ மகரிஷிக்கும் திருவனந்தாழ்வானுக்கும் அனுகிரகம் பண்ணின பெருமாள் கருட வாகனனா அப்படியே கும்பகோணத்துக்கு பத்ம புஷ்கரணி கரைக்கு கருட வாகனத்துல வந்து இறங்குறார். வந்து அந்த லக்ஷ்மிக்கு முன்னால நிக்கிறார். எப்படி நிக்கிறார் அப்படின்னா, கருட வாகனத்திலே திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூட சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி இருப்பானோ அந்த மாதிரியே வந்து சேவை கொடுக்கிறான். ஆச்சரியமான திருமேனி பெருமாளுக்கு.
தாள் கண்டார் தாலே கண்டார், தடப்பெரும் தோள் கண்டார் தோளே கண்டார்னு பெருமாளுடைய ஒரு ஒரு அவயவங்கள் ஒரு ஒரு உறுப்புகளையும் பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும். பெருமாள் திருமார்பு என்ன இப்படி இருக்கே மலை போலன்னு சேவித்தா திருமார்பையே சேவிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். திருமார்புல இருக்கிற தாயார் இவ்வளவு அழகா இருக்காளேன்னு தாயாரை ரசிக்க ஆரம்பித்தா தாயாரை விட்டு கண்ணு வேற எங்கேயும் போகாது. பெருமாளுடைய கண்கள்ல தான் எவ்வளவு கருணைன்னு பெருமாளுடைய கண்களை ரசிக்க ஆரம்பித்தால் கண்ணை விட்டு மேலேயோ கீழேயோ பார்வை இறங்காது. பெருமாளுடைய அதர பல்லவங்கள்னு சொல்லக்கூடிய உதடுகள் இப்படி இருக்கேன்னு பெருமாள் திரு இதழ்களை ரசிக்க ஆரம்பித்தால் அங்கேயேதான் மனசு இருக்கும். எல்லாருக்கும் கதியான பெருமாளுடைய திருவடியில சேவிச்சோமானா திருவடிக்கு மேல தலை எழும்பாது. இப்படி அதி சுந்தர அவயவங்களோட கூட பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறார். கோடி சூரிய பிரகாசம், 1 கோடி சூரியன்கள் ஒன்னா வந்தா எத்தனை தேஜஸ் இருக்குமோ அந்த தேஜஸோடைய கூட ஒளி பிழம்பா பெருமாள் சேவை சாதிக்கிறார். அத்தியாச்சரியமான ஒரு பீதாம்பரம்னு சொல்லக்கூடிய பட்டு வஸ்திரங்கள், இது வரைக்கும் பெரிய பெரிய ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் கூட அந்த மாதிரி எல்லாம் உடுத்திட்டு இருக்க மாட்டான், நினைச்சு கூட பார்க்க முடியாத வளாலே அப்படி ஒரு ஆச்சரியமான காஸ்டியூம்ஸ் எல்லாம் சாத்திட்டு இருக்கான் பெருமாள். ரொம்ப நுணுக்கமான திருவாபரணங்கள்லாம் சாத்திட்டு ஆபரணங்களுக்கு அழகு செய்யும் பெருமாளா இருக்கான். நாம எல்லாம் ஆபரணம் போட்டுண்டா அழகா இருப்போம், ஆனா பெருமாள் ஆபரணங்களுக்கு அழகு செய்யக்கூடியவனா வந்து நிக்கிறான். இப்படி தன் முன்னாலே வைகுண்டநாதனா கருட வாகனத்திலே கோடி சூரிய பிரகாசனா சர்வாலங்கார பூஷிதனா வந்து நின்று இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை பார்த்த உடனே தபஸ நிறுத்திண்டு எழுந்து நின்னா இந்த பொண்ணு, அதாவது தாயார் எழுந்து நின்னா. எழுந்து நின்று பெருமாளுடைய திருவடிகள்ல தலையை வைத்து சேவித்தா. நிறைய விழுந்து விழுந்து சேவிக்கிறா, பெருமாளை பிரதட்சிணம் பண்றா. பண்ணிட்டு பெருமாளுக்கே பிடித்ததான ஸ்தோத்திரத்தை பண்ண ஆரம்பிக்கிறா. என்னுடைய சுவாமியே, இப்படி பார்த்தாலே பார்த்து கொண்டே இருக்கும்படியா ரசிக்கும்படியான ஆச்சரியமான அழகை உடையவரே உமக்கு நமஸ்காரம். அத்தியாச்சரியமான ஆயுதங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரம். இங்க ஆயுதங்கள்னு சொல்றச்ச திவ்யாஸ்திரங்களை தரித்து கொண்டிருப்பவரே அப்படின்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்றா தாயார். திவ்ய அஸ்திரம்னா என்ன? அழகான ஆயுதங்கள். சுவாமி ஆயுதம் கூட எங்க அழகா இருக்குமா? ஆயுதத்தை யாரானு எடுத்துட்டு வரான்னா என்ன அர்த்தம்? அங்க ரணகலமா போறது, சண்டை வர போறதுன்னு அர்த்தம். ஒருத்தன் கையில கத்தி வேலாம் எடுத்துட்டு வரான்னா யாரை போட்டு தாக்க போறானோ, யார் பிராணன் போறதோ, யார் செத்து போறாலோ, எங்க ரத்த ஆறு ஓட போறதோன்னு பயம்தான் ஏற்படும். அதனால ஆயுதத்தை பார்த்தா மற்றவாளுக்கு பயம்தான் வரணும். இங்க திவ்ய ஆயுதங்கள் திவ்ய அஸ்திரங்கள் அப்படின்னு அழகான ஆயுதங்கள் அப்படின்னா பெருமாள் தாங்கின்ற இருக்கிற ஆயுதங்களுக்கு 2 பர்பஸ். ஒன்னும் அது பெருமாளுக்கு அழகு சேர்க்கும். பெருமாள் அப்படி சங்கு சக்கரம் கதை வில்லு கத்தி இதெல்லாம் ஏந்திட்டு நிக்கிறாரானா அழகா இருப்பார் பெருமாள். பெருமாளுக்கு இன்னும் அழகு கூடும். அப்படி பெருமாளுக்கு அழகு தரக்கூடிய ஆயுதங்களானபடியினாலே அழகிய அஸ்திரங்கள், திவ்யமான அஸ்திரங்கள்னு பேரு. அப்படி ஆயுதங்களோட பெருமாளை சேவிக்கிற பக்தர்கள் கண்ணுக்கு விருந்தா இருக்கும். அது திவ்யமான விருந்தாக அமைகிறபடினாலே திவ்யாஸ்திரங்கள். அப்ப யாருக்குதான் அந்த ஆயுதம் வேலை பண்ணோம்னா பெருமாளிடத்திலே பக்தி இல்லாத மூடர்களுக்கு, பாகவதர்களிடத்திலே பகை இருக்கக்கூடிய துஷ்டாளுக்கு அது ஆயுதமா வேலை பண்ணி அவளை தாக்குறது. ஆகையினாலே இங்க பிராட்டி பரம பக்தை, பெருமாளுடைய பாரியா, அதனால அவளுக்கு திவ்யமா சேவை சாதிக்கிற அஸ்திரங்களை பார்த்து திவ்யாஸ்திரங்களை தாங்கினவனே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னா. பெருமாள் எந்த திசைகளுக்குள்ளும் கட்டுப்பட்டவர் அல்ல. இப்ப நாம இருக்கோம்னா ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள ஒரு 20 பேர் இருக்கலாம். ஆனா பெருமாள் இருக்காரு, அவருடைய திருமேனி எவ்வளவு பெரிய வியாபித்த திருமேனின்னா திசைகளாலும் அடங்காத திருமேனி. தலை வளர்ந்துட்டே போச்சுன்னா ஆகாசத்தை கீழ்ச்சுண்டு அப்படியே வைகுண்டம் வரைக்கும் போறது. திருவடி நீண்டுண்டே போச்சுன்னா பாதாளம் வரைக்கும் போய் மகாபலி அழுத்துறது. பெருமாளுடைய திருமேனி இருக்க பாருங்க, 8 திசையிலையும் இதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லும்படியா வளர்ந்துட்டே போறது. அதனால திசைகளாலே அடங்காத திருமேனியை உடையவனே, காலங்களுக்கு அடங்காத திருமேனியை உடையவனே, அன்னைக்கும் இருந்தே இன்னைக்கும் இருக்கே என்னைக்கும் இருக்க போறே. எத்தனை பேர் உன்னாலே படைக்கப்பட்டார்கள், உன்னிடத்திலே வந்து சேர்ந்தார்கள், எத்தனை லோகங்களை நீ சிருஷ்டித்தாய், எத்தனை பிரளயம் பண்ணின, எத்தனை சிருஷ்டி பண்ணின, எத்தனை அவதாரம் பண்ணின, எத்தனை யுகங்கள். உன்னுடைய ஒரு அவதாரமே பலவிதமான சரித்திரங்களா சொல்லப்படுறதே. அப்படின்னா ஒரு கல்பத்திலும் ஒரு அவதாரத்தையும் ஒரு பேர்ல ஒரு மாதிரி ஒரு இடத்துல எடுத்துட்டு இருக்கியே, அப்ப நீ எத்தனை காலங்களா தான் இருந்துட்டு இருக்கே சொல்லு. நானோ பிறந்த 50 வருஷம் ஆறுது, 70 வருஷம் ஆறுது, 100 வருஷம் ஆறுதுன்னு சொல்ல முடியும் என்னால. உன்னால சொல்ல முடியுமோ? உனக்கே அதெல்லாம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ? அப்படி காலங்களாலே அடக்கப்பெறாதவனே, அனந்தமான ஞானஸ்வரூபனே, உன்னுடைய ஞானம் இவ்வளவுதான் யாரானும் சொல்லிட முடியுமா? என்னுடைய ஞானம் எவ்வளவுன்னு உனக்கு தெரியும். அந்த மாதிரி உன்னுடைய ஞானம் எவ்வளவுன்னு உனக்கே தெரியாது. உன் ஞானத்துக்கே விஷயமாகாத பெரிய ஞானம் உன்னுடையது. ஆழ்ந்த ஞானம், பரந்த ஞானம், சுருங்குதல் விரிதல் இல்லாத ஞானம். அது முக்கியம். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஞானத்துலன்னா,
ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய நமக்கு ஞானம் உண்டு. நம்முடைய ஆத்மா ஞானமும் ஆனந்தமும் வடிவான ஆத்மா அப்படின்னு சொல்றோம், ஸ்வரூபம்னு சொல்றோம். எப்ப பாரு ஏன்டா அழுதுன்னு இருக்க, இத்தையும் அத்தையும் நினைச்சுட்டு அழுதுன்னு இருக்க, அழறதாடா உன்னுடைய ஸ்வரூபம், நீ ஆனந்தமயமானவன், எல்லோருக்கும் ஆனந்தத்தை தரக்கூடிய பகவானுக்கு நீ தாசன், அந்த பகவான தியானம் பண்ணி ஆனந்தத்தோட இருக்கக்கூடிய நீ வைகுண்டத்துல போய் ஆனந்தமா இருக்க வேண்டிய நீ எதுக்காக அழற அப்படின்னு மகான்கள்லாம் நம்மளை பார்த்து கேட்கறது உண்டு. அதனால நாமெல்லாம் ஆனந்தமே வடிவானவர்கள், ஞானமே வடிவானவர்கள். ஏண்டா முட்டாள்தனமா இப்படி ஒரு காரியம் பண்றியே, நீ ஆத்மா, நீ ஜீவன், உனக்கு ஞானம்தான் குணம், உனக்கு ஞானம்தான் அலங்காரம். அதனால உன்னுடைய ஞானத்தினால இதெல்லாம் சரியா புரிஞ்சுட்டு ஒழுங்கா நடக்க வேண்டாமோ அப்படின்னு பெரியவா உபதேசம் பண்றாளோ இல்லையோ நமக்கு. அதனால ஞானமே வடிவானவர்கள் நாம் எல்லாம். ஆனால் நம்முடைய ஞானத்திற்கும் ஆனந்தத்திற்கும் பகவானுடைய ஞானத்திற்கும் ஆனந்தத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்னன்னா அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். நம்முடைய ஆனந்தம் ஞானம் அப்படி கிடையாது. திடீர்னு ரொம்ப ஞானியா இன்னைக்கு பெருமாளை சேவிக்காத விடுறதில்லை, இன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு போகாத விடுறதில்லை, இன்னைக்கு 100 பாசுரம் சேவிச்சுட்டு தான் தீர்த்தமே சாப்பிட போறேன்றோம். ஒரு 2 நாள் அந்த மாதிரி பண்ணா, 3ஆவது நாள் 2 நாள் பண்ணிட்டோம், ஆறுது, முதல்ல காபி சாப்பிடலாம், அப்புறம் டிஃபன், அப்புறம் பெருமாள் சேவிக்கலாம்னு தோன்றது. அந்த மாதிரி ஞானம் ஏற்ற இறக்கத்தோட இருக்கு. ஒரு நாள் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்களை சொன்னாலும் அப்படி கிறிஸ்டல் கிளியரா புரியுறது. ஒரு நாள் சாதாரண விஷயத்த சொன்னாலும் ஏதோ அறுத்துன்னு இருக்காரு இவர், விட்டா தூங்கலாம் போல இருக்குன்னு தோன்றது. இப்படி ஞானம் மேலும் கீழும் இறங்குறது. ஞானம் எப்பெல்லாம் விகசிக்கிறதோ, மலர்றதோ, விரியறதோ அப்பெல்லாம் மகா ஞானியா தெரிகிறோம் நாம. ஞானம் எப்பெல்லாம் சுருங்கிறதோ அப்பெல்லாம் நாமளே நம்மள அஞ்ஞானிகளா உணர்கிறோம். அதே மாதிரிதான் ஆனந்தமும். நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயம் நடந்தா சந்தோஷப்படுறோம், அப்படி தரையில கால் நிக்காம ஆடுறோம். ஏதானும் மனசுக்கு ஜீர்ணிச்சிக்க முடியாத விஷயங்கள் வந்துட்டா அழுவுறோம், துவண்டு போறோம், சுருங்கி போறோம், சோர்ந்து போறோம். இப்படி நம்முடைய ஆனந்தம் ஞானம் இது ரெண்டுமே இந்த பிரகிருதி மண்டலம்னு சொல்லக்கூடிய சத்வம் ரஜசு தமசு கலந்த இந்த பூமியிலே இருக்கிற வரைக்கும், அழியக்கூடிய இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இப்படிதான் ஏறிண்டோ இறங்கிண்டோ இருக்கும். அது ஏறாம இறங்காம எப்பவும் ஒரே மாதிரி பெருமாளை போல நிலையான ஆனந்தம் நிலையான ஞானத்தோட கூட இருக்கணும்னா அது எங்க சத்வம் ரஜசு தமசுன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களும் கலக்காம சுத்த சத்துவம் பியூர் சத்துவம் மட்டும் இருக்கோ அங்கதான் அதுக்கு பாசிபிள். அது எதுன்னா வைகுண்டம். அதனாலதான் சொல்றது, எப்படி பார்த்தாலும் வைகுண்டம் போனாதான் நம்மளால நன்னா இருக்க முடியும், ஒரே மாதிரி இருக்க முடியும், வசத்தியா இருக்க முடியும், உத்தமமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வைகுண்டம் போனோம் பரநியாசம் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கெல்லாம் அதான் காரணம். அதனால எப்போதும் உன்னுடைய ஞானமானது அனந்தமான ஞானமாக இருக்கிறது. சுவாமி தேசிகன் சாதிச்சார் தேவநாதனை, நந்துதல் இல்லா நல் விளக்காகி. பெருமாளுடைய ஞானம் எப்பேற்பட்டதுன்னா நந்தாத விளக்கை போன்றது. அப்படின்னா என்ன? நந்துதல் அப்படின்னா தூண்டி விடுறது. ஒரு நல்ல விளக்குக்கு எது லட்சணம் அப்படின்னா எப்பவும் நன்னா எரிஞ்சுட்டே இருக்கணும். ஏத்தும் போது நன்னா அப்படியே எரியறது, அப்புறம் அப்படியே குறைஞ்சுட்டே அணைஞ்சு போறது, அப்படி இருக்கக்கூடாது. அது நாமம். நந்தக்கூடிய விளக்கு நாமம். தூண்டி விட வேண்டிய அவசியம் இருக்கிற விளக்கு நம்முடைய ஞானம். தூண்ட வேண்டிய அவசியமே இல்லாமல் எப்போதும் திருவேங்கடமுடையானுடைய பிரம்ம தீபம் போல எரிந்து கொண்டிருக்கக்கூடியது பகவானுடைய ஞானம். நந்துதல் இல்லானல் விளக்காகி. தூண்டி விடுவதற்கு ஒரு தூண்டுகோல் வேணும், தூண்டுற மனுஷா வேணும், குத்துறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு எல்லாம் எந்த விதமான குறைகளும் இல்லாத பிரகாசமா எரியக்கூடிய ஞான விளக்கை உடைய பெருமாளே அப்படின்னு சுவாமி தேசிகன் தேவநாதன் அனுபவித்தார். இதையே கலியனும் கூட ஆச்சரியமா திருமணிமாட கோயில் பெருமாள், திருநாங்கூர் பெருமாள் பத்ரிநாராயணன் இடத்துல ஆழங்கால் படுறச்ச நந்தா விளக்கே அளத்தர் கரியாய் நரநாரணனேன்னர். நந்தா விளக்கு, அழியாத விளக்கு, எப்போதும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய விளக்கு. அப்ப பகவானுடைய ஞானம் யூனிஃபார்மா இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அனந்த ஞான வடிவம் உள்ளவரே, அளவிடப்படாத பரபிரம்மே. பரபிரம்மத்தினுடைய பெருமை இதுதான் சொல்லிட முடியாது யாராலையும். பரபிரம்மம் இவ்வளவுதான் அதனுடைய அளவை காட்டிட முடியாது யாராலையும். முக்குணங்களுக்கு அப்பால் பட்டவரே. பெருமாள் சத்துவமூர்த்தியா, ரஜோகுணமூர்த்தியா, தமோகுணமூர்த்தியான்னா இது 3மே கிடையாது. அவன் சுத்த சாத்வீகமான மூர்த்தி. அதனால 3 குணங்களுக்கும் அப்பால் பட்டவனே. குணங்களின் நிதியே. லோகத்துல என்னென்ன நல்ல குணங்கள் கல்யாண குணங்கள்லாம் உண்டோ அது மொத்தமும் யார்கிட்ட இருக்குன்னா பெருமாள் கிட்ட தான் இருக்கு. கூறத்தாழ்வான் சொல்வது போல கல்யாண குணங்களுக்கு அழகு பண்ணக்கூடிய பெருமாளே உனக்கு நமஸ்காரம். ஆச்சரியமா ஸ்வர்ணத்தை போலே சுடர் விடுகிற ஆத்ம ரூபமாக விளங்கக்கூடிய ஜோதி ஸ்வரூபனே உனக்கு நமஸ்காரம். பெருமாள் ஒளி வடிவாகவும் திகழ்கிறார்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த ஜோதி ஸ்வரூபமே உனக்கு நமஸ்காரம். எல்லா ஆத்மாக்களுக்கும் ஹிருதயத்திலே
அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய இருண்ட இருட்டறை போல இருக்கக்கூடிய சரீரத்திற்கு ஒளி விளக்கு ஏற்றி அந்த சரீரத்திலே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு வெளிச்சம் காட்டி வழிகாட்டக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய அந்தர்யாமியே. அதாவது இந்த ஜீவன் பகவானால சிருஷ்டிக்கப்படுறது, எப்பவும் இருந்துட்டு இருக்கு. இந்த ஜீவனுக்கு பெருமாள் சரீரம்னு ஒண்ணு கொடுக்கறான். அந்த சரீரம் எப்படி இருக்குன்னா உயிரில்லாத உடம்பு ஒரு இருட்டறை போல இருக்கு. அதுக்குள்ள போய் தங்கறதுக்கு இந்த ஆத்மாவுக்கு பயமா இருக்கு. இருட்டா இருக்கு, பாக்குறதுக்கு பயமா இருக்கு, இங்க தனியா தங்க போறோமே, என்ன பண்ண போறோம்னு ஆத்மா உடம்ப பார்த்து சரீரத்தை பார்த்து பயப்படுறது. அப்ப பெருமாள் என்ன பண்றாரு, கவலைப்படாதே, உனக்கு நான் எப்பவும் துணையா இருக்கேன்னு சொல்லி, இவன் ஞான ஸ்வரூபமோ இல்லையோ, பெருமாள் எப்பவும் சுருங்காம அப்படியே பளிச்சுன்னு சுடர் விட்டு எரியக்கூடிய விளக்கோன்னும் இந்த ஞான ஸ்வரூபமான பெருமாள் அந்தர்யாமின்ற பெயர்ல அந்த உடம்புல இருக்கிற ஹிருதயம், இதயம் இருக்கு பாருங்க, அந்த ஹிருதயத்துக்கு நடுவுல ஹிருத்புண்டரீகம் அப்படின்னு ஒரு தாமரை போன்ற ஒரு பிளஷ், ஒரு மாம்சபாகம் இருக்கும் எல்லோருக்கும். அதுக்கு ஹிருத்புண்டரீகம்னு பேர். அப்படின்னா இதய தாமரைன்னு அர்த்தம். அதுக்குள்ள பெருமாள் அந்தர்யாமின்ற ரூபத்தோடைய கூட வாசம் பண்றான். இப்போ இருண்ட சரீரத்துல ஒளிமயமான பெருமாள், ஜோதி ரூபனான பெருமாள் வந்தபடினால அந்த சரீரத்துக்குள்ள பளிச்சுன்னு அப்படியே போக்கஸ் லைட் போட்ட மாதிரி வெளிச்சம். இப்போ இந்த ஜீவனுக்கு தைரியம் வந்துடுத்து. இருட்டா இருந்த சரீரத்துக்குள்ள ஏதோ வெளிச்சம் வந்திருக்கு, பயம் போயிடுத்துன்னு கொஞ்சம் தைரியம் வருது. அப்படியே கண்ணை திறந்து பாக்குறச்ச அங்க பெருமாள் இருக்கான். இன்னும் இந்த பூமிக்குள்ள இந்த ஜீவன் பிறக்கல, தாயினுடைய கர்ப்பத்துலதான் இருக்கு. அதனால ஜீவனுக்கு பாவம் கல்லங்கப்படம் இல்ல, பிஞ்சு குழந்தைக்கே கல்லங்கப்படம் இல்லைன்னு சொல்றோமே, இன்னும் பூமியை பார்க்காத வயத்திலேயே கர்ப்பத்திலேயே இருக்கிற குழந்தைக்கு எத்தனை தூய்மை இருக்கும். அதனால பெருமாள் தெரியறான், பெருமாளோட பேசுறது பார்த்தது, பகவானே இங்க நம்ம துணைக்கு இருக்கான், நம்ம எதுக்கு பயப்படணும்னு தைரியம் வந்துடுத்து. இப்போ பெருமாள் சைலண்ட் மோட்ல போயிடுறாரு. உன்னுடைய கர்மாவை பார்த்துட்டு நீ வாழு, நான் எல்லாத்துக்கும் சாட்சியா நின்றுட்டு இருக்கேன், சாஸ்திரத்தை கொடுத்துருக்கேன் உனக்கு, நல்லதே பண்ணிட்டு வந்தியானா நல்லதே நடக்கும், கெட்டதே பண்ணிட்டு வந்தியானா அதுக்கு அனுபவிக்க வேண்டியிருக்கும், எல்லாத்துக்கும் சர்வ சாட்சி பூத்தனா இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி பெருமாள் அந்தர்யாமியா உள்ள இருக்கான். அப்படி எல்லா ஆத்மாக்குள்ளும் ஒளி வடிவமாக விளங்கக்கூடிய அந்தர்யாமியே, எல்லா உயிர்களினுடைய இதயத்துக்கு நடுவிலே விளக்கு போல இருப்பவனே, பிரம்மாவாக இருந்து சிருஷ்டி பண்றவனே, ருத்ரனாக இருந்து சம்ஹாரம் பண்றவனே, எல்லா தேவதைகளுக்குள்ளும் அந்தர்யாமியா இருந்து அவாவா மூலமா லோகத்தை இயக்குகிறவனே, உனக்கு நமஸ்காரம். விராட் ஸ்வரூபனே, உனக்கு நமஸ்காரம். அர்ஜுனனுக்கு பெருமாள் ஆச்சரியமா விஸ்வரூபத்தை காட்டுறான் குருக்ஷேத்திர யுத்த காலத்துல. அப்ப பெருமாளுடைய ஸ்வரூபம் விராட் ஸ்வரூபம். அதாவது இது மாதிரி பெரிய திருமேனி ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லும்படியா அத்தனை பெரிய திருமேனி, அண்ட சராசரங்களையும் அடைச்சுட்டு நிக்கிறான் பெருமாள். அத்தனை வசரம், அத்தனை அகலம். பெருமாளுடைய உடம்புல 33 கோடி தேவர்கள், பிரம்மா, ருத்ரன், இந்திரன் எல்லோரும் தெரியறா. பெருமாளுடைய திருமேனியில முக்காலங்களும் தெரியறது. நேத்து நடந்ததெல்லாம் வீடியோ போல தெரியறது, இப்ப நடக்கிறதெல்லாம் தெரியறது, நாளைக்கு நடக்க போறதெல்லாம் தெரியறது. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, குருக்ஷேத்திர யுத்த கலம் தெரியறது, பாண்டவா தெரியறா, கௌரவா தெரியறா, பெருமாள் பெருசா ஆச்சரியமா இந்த விஸ்வரூபம் எடுக்கிற கோலமும் அங்க தெரியறது, அர்ஜுனன் தெரியறான், கண்ணன் தெரியறான், அர்ஜுனனுடைய தேர் தெரியறது. என்னடா இத்தனை ஆச்சரியம், அப்ப இவன் தான் பரம்பொருளான்னு வாயடிச்சு போய் நிக்கிறா எல்லாரும். அதே மாதிரி திருமலையிலே திருவேங்கடமுடையான் ஒரு முறை விஸ்வரூபத்தை காட்டினான்னு பார்த்திருக்கோம். அந்த மாதிரி விஸ்வரூபமா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் தன்னிடத்திலே அடக்கி காட்டுவதற்கு விராட் ஸ்வரூபம், பெரிய ஸ்வரூபம்னு பேரு. அந்த மாதிரி பரந்த ஸ்வரூபமா இருந்துட்டு எல்லாத்தையும் ஆளக்கூடியவனே உனக்கு நமஸ்காரம். திக்பாலகாலாக இருந்துட்டு ஒரு திசையிலையும் இருந்துட்டு எல்லாரையும் அனுகிரகிக்க கூடியவனே உனக்கு நமஸ்காரம். அப்படின்னா இங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். அஷ்டதிக் பாலகா அப்படின்னு சொல்றோமே, இவெல்லாம் வாட்ச்மேன் ஆட்டமா, செக்யூரிட்டிஸ் ஆட்டமா ஒரு திசையிலையும் இருந்து காவல் காக்கக்கூடியவா தானே. இந்த திசைக்கு ருத்ரன் அதிபதி, இந்த திசைக்கு வாயு இருக்கான், இந்த திசைக்கு இந்திரன் இருக்கான், இந்த திசைக்கு யமன் இருக்கான், இவெல்லாம் திக்பாலகா செக்யூரிட்டிஸ் ஆட்ட இருந்துட்டு இருக்கா, இவெல்லாம் திசையிலன்னு சொல்றோமே. அந்த திக்பாலகா வடிவல இருக்கான்றதுக்கு என்ன சுவாமி அர்த்தம்? இவாள்லாம் திக்பாலகா, யமன், இந்திரன், வாயு, வருணன், ருத்ரன்லாம் திக்பாலகான்னு சொல்லிட்டு அவ வடிவத்துல பெருமாள் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் அதுக்கு. ஒண்ணு, அவளுக்கும் அந்தர்யாமியா இருந்து அவளை ஏக்கிறவன் அர்த்தம். இவன் அந்தர்யாமியா இல்லைன்னா பிரம்மா உள்பட யாராலையும் எந்த காரியம் பண்ண முடியாது. எப்படி உடம்புக்குள்ள போய் இருட்டா இருக்குன்னு ஜீவாத்மா பயந்துட்டு இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லாரும். இவன் அந்தர்யாமியா, தீபஸ்வரூபமா, ஞான ஒளியா இல்லைன்னா எல்லாருக்கும் அந்த நிலைமை தான். அப்ப அந்தர்யாமியா இருக்கான், அதனாலதான் காரியம் நடக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, சுவாமி தேசிகனாலே அருளை செய்யப்பட்ட 12 நாமம்னு சொல்லக்கூடிய தேசிக பிரபந்தத்தை என்ன செய்வீங்கோ? அதுல சொல்றார், ஒரு பெருமாளுக்கும் என்ன பேரு, என்ன கலர்ல இருக்கார் பெருமாள், எத்தனை ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கார் கையில, அவர் நம்ம உடம்புல எங்க இடம் பெறார். 12 திருமண் காப்புன்னு சொல்றோமே, அந்த பெருமாளை எங்க இட்டுக்கணும்? மார்பிள் இட்டுக்கணுமா, வயத்துல இட்டுக்கணுமா, கழுத்துல இட்டுக்கணுமான்னு ஸ்தானம். அதுக்கும் மேல
உலகத்திலே இந்த சிருஷ்டியிலே பிரம்மாண்டத்திலே எந்த திசையில இருந்துட்டு உலகத்தை காப்பாத்துறாருன்னு சொல்லியிருக்காரு சுவாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவெல்லாம் ஜஸ்ட் செக்யூரிட்டி மாதிரி நிக்கிறா. அங்க பெருமாள் வந்து ஆச்சரியமா எல்லாத்துக்கும் நான் தான் மேலேன்னு சொல்லி அந்த கேசவன்ற பேரோடு கூட கீழை திசைன்னு சொல்லக்கூடிய கிழக்கு திசையை ரட்சிக்கக்கூடிய தெய்வமா இருக்கான் பெருமாள். இதெல்லாம் எங்க இருந்து நடக்கிறது? திருப்பார்கடல்ல இருந்து நடக்கிறது. ஸ்ரீவைகுண்டநாதன் இடத்துல இருந்து திருப்பார்கடல் பெருமாள் வந்தார் ஒன்னும். இப்ப திருப்பார்கடல் பெருமாளுக்கு வியூக வாசுதேவன் பேரு. அவர்கிட்ட இருந்து 4 பேர் வந்தா அவளுக்கு வியூகாந்தரங்கள்னு பேரு. அந்த 4 பேர்கிட்ட இருந்தும் தலா ஒருத்தர்கிட்ட இருந்து 3 பெருமாள் வரா. அப்போ 4 × 3 12 பெருமாள். அவ யாருன்னா வியூகாந்தர மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய கேசவாதி 12 மூர்த்திகள். அதாவது படுத்துன்னு இருக்கிற பெருமாள் க்ஷீராப்திநாதனுக்கு வியூக வாசுதேவன் பேரு. அவங்கிட்ட இருந்து வர 4 பெருமாளுக்கு சதுர்வியூகங்கள் 4 வியூகமூர்த்திகள்னு பேரு. அந்த 4 சதுர்வியூகங்கள் கிட்ட இருந்து வந்த 3 பேர் 4 3 12 பேருக்கு வியூகாந்தரங்கள்னு பேரு. திரும்பி அந்த 12 பெருமாள் கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து 2 பெருமாள் வரா. அவளுக்கு சதுர்விம்சதி மூர்த்திகள் 24 பெருமாள்னு பேரு. இதுல இந்த 12 பெருமாளுடைய சிக்னிபிகன்ஸ், அவளுடைய டியூட்டி என்னன்னா திசைகளுக்கு அதிபதியா இருந்துட்டு காப்பாத்துறது. ஒரு பெருமாள் ஒரு திசைக்கு அதிபதியா இருக்கா. ஒரு பெருமாள் சரீரத்துக்கு உள்ள இருந்து சரீரத்தை எல்லாம் காப்பாத்துறார். ஒரு பெருமாளுக்கு சரீரத்துக்கு வெளியில இருந்து சரீரத்துக்கு வெளியில காப்பாத்துறார். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திக்கு, வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்குன்னு 4 திக்கு, ஆகாசம் அப்படின்னு ஊர்துவ திக்கு, தலைக்கு மேல போகக்கூடிய வெர்டிகலா போகக்கூடிய அந்த தலைக்கு மேல போகக்கூடியதான அந்த டைரக்ஷன். நம்ம கிராஃப் எல்லாம் போடுறச்ச எக்ஸ் ஒயின் போடுறோமோ இல்லையா, அதுல வெர்டிகல் டைரக்ஷனா போகக்கூடியது ஊர்துவ திக்கு. அது நமக்கு கீழே பூமி கீழே இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் இருக்கு பாருங்க, கீழ் நோக்கி போற திக்கு மைனஸ்ல போறது அதெல்லாம் வந்து இன்னொரு திக்கு 10வது திக்கு அது. அப்ப 12 பெருமாள்ல மற்ற 2 பெருமாள் என்ன பண்றான்னா சரீரத்துக்கு உள்ள இருந்து காப்பாத்துறவர் ஒரு பெருமாள், எல்லாரையும் சரீரத்துக்கு வெளியில இருந்து காப்பாத்துறவர் ஒரு பெருமாள்னு 12 பெருமாள் 12 டியூட்டி அசைன் பண்ணிட்டு இருக்கான். அதனால திக்பாலகர் வடிவினராக இருக்கிறவனே உனக்கு நமஸ்காரம்னா 2 அர்த்தம். திக்பாலகாலுக்கு அந்தர்யாமியா இருக்கிறவனே, திசைகள்ல இருந்து பாலனம் பண்ணுபவனே. திக் பாலகன்னு சொல்லக்கூடாது, திக் பாலகான்னா திக்குகளை போஷிப்பவர்கள் பாதுகாப்பவர்கள். இவெல்லாம் வாட்ச்மேன் காலையில் தானே பண்ணிட்டு இருக்கா. இவ என்ன பாத்துக்கிறதுன்னா இவ பாத்துக்கல, இவாளுக்கு மேல இருக்கிற இந்த பெருமாள் பார்த்துட்டு இருக்கார். கேசவனாய் நின்று கீழை திசையிலும் நெற்றியிலும். கீழை திசைன்னா கிழக்கு திசை. கிழக்கு திசையை யாரா காப்பாத்துறான்னா கேசவன் சொல்லக்கூடிய பெருமாள் தான் காப்பாத்துறார் அப்படின்னு 12 பெருமாள் யார காப்பாத்துறான்னு சுவாமி தேசிகன் 12 நாமத்துல காட்டி கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட எம்பெருமானே உனக்கு நமஸ்காரம். நீரே கத்தின்னு உம்ம சரணாகதி பண்ணி உம்ம நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற என்ன காப்பாத்துங்கோ. ஹே ஜெகநாதனே, அண்ட சராச்சரங்களுக்கும் அதிபதியே, ஏழைகள் எளியவர்கள் கதி இல்லாத அனாதைகள் இவாளையெல்லாம் ஓடி வந்து காக்கக்கூடிய எல்லோருக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அகிலாத்மாவே உமக்கு நமஸ்காரம். ஹே பத்மநாபனே, ஏன் நான் இத்தனை சொல்லிண்டு, உன்னுடைய தொப்புள்ள இருந்துதான் தாமரை வந்தது, தாமரையில இருந்தான் பிரம்மா வந்தான், பிரம்மா கிட்ட இருந்துதான் உலகம் வந்தது, கண்ணால பார்க்கக்கூடிய உலகமெல்லாம் உன்னிடத்துல இருந்துதான் வருது. அதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய தொப்புள்ள இருக்கிற தாமரை. அந்த தொப்புளிலே தாமரையை உடையவனான பத்மநாபனே உனக்கு நமஸ்காரம். தொப்புள் மட்டும் தாமரையான்னு நீ கேட்கறது புரியறது எனக்கு. உன்னுடைய கண்களும் அழகான செந்தாமரை தான். அதனால கமல கண்ணனே, புண்டரீகாட்சனே, செந்தாமரை கண்ணா உனக்கு நமஸ்காரம். இப்படின்னு பெருமாளுடைய மகிமை, அழகு, பெருமாளுடையதான அவயவங்கள் இதையெல்லாம் ரசிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தாயாரானவள் பெருமாளை ரொம்ப சந்தோஷப்படுத்துறா. இப்படி தாயார் பண்ணின ஸ்தோத்திரத்தை கேட்டு பெருமாள் ரொம்ப சந்தோஷத்தோட கூட புலகாகிந்தனா நிக்கிறான் பெருமாள் அங்கே. இப்ப பெருமாள் வாயை திறந்து பேசுறான். ஜனார்தனன் சொல்லக்கூடிய பெருமாள் ஜனங்களுடைய ஆர்த்தியை இல்லாமல் பண்ணுபவன், பக்தாளுடைய கஷ்டத்தை இல்லாமல் பண்ணக்கூடிய தெய்வம் பேசுறது வாயை திறந்து. ஹே தேவி, ஹே லக்ஷ்மி, உன்னுடைய தபஸாலும் வேற எந்த தேவதையையும் தொழாமல் என்னையே சேவிக்கக்கூடிய அனன்ய பக்தி. அனன்ய பக்தின்னா அந்நியர்களிடத்திலே பக்தி இல்லாதவள், அதாவது இவனிடத்துல மட்டும் பக்தியோடு இருக்கக்கூடியவள். ஆகையினாலே உன்னுடைய தபஸாலும் அனன்ய பக்தியாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மே ஹிருஷ்டஹா, நான் சந்தோஷப்பட்டேன். உனக்கு மங்களம் உண்டாகுக, நீ எப்போதும் மங்கள தேவதையாக இருப்பாய். நீ எதுக்காக தபஸ் பண்ணையோ, நீ என்ன வரம் விரும்புறையோ அதை உடனே கேளுன்னார் பெருமாள். கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னான் பெருமாள். தாயார் 2 கையும் பிடிச்சுட்டான் பெருமாள் ஆசையா. தாயாரோட 2 கையை பிடிச்சுட்டான். தாயார் தோல் அப்படியே கையை போட்டு தன் தோளோட சாத்தின்ட்டான். சாச்சினுட்டு, நீ எவ்வளவு அழகா இருக்கிறவள்,
இப்படி சாப்பிடாம தீர்த்தம் கூட சாப்பிடாம உடம்பெல்லாம் இழைச்சி இப்படி தபஸ் பண்ணலாமா? நீ எதை கேட்டாலும் பண்றதுக்கு சித்தமா நான் காத்துட்டு இருக்கேன். இப்படி சாப்பிடாம தீர்த்தம் சாப்பிடாம மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி மூச்சு அடைக்கின்ற நீ தபஸ் பண்ணி உடம்ப உன்னுடைய அழகையெல்லாம் கெடுத்துக்கணுமா? எனக்கு கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. சரி போனா போறது, இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாதே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் தரேன்னா. தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம். பெருமாள் வந்துட்டான், என்ன வர வேணாலும் தரேன்னு சொல்லிட்டான்னு சந்தோஷம். உடனே தாயார் என்ன கேட்க போறா? சுவாமி, பெருமாளை விடவும் இன்னும் கருணை இருக்கக்கூடியவள் அவ. பெருமாளிடத்துல வாயை திறந்து எது பேசினாலும் அது நம்முடைய நன்மைக்குத்தான். அவ பெருமாளிடத்துல சண்டை போட்டாலும் அது நம்முடைய நன்மைக்குத்தான். இப்படி தாயார் எப்ப பேசினாலும் நம் விஷயமாகத்தான் பெருமாளிடத்துல பேசுவா. சமீபத்துல பெருமாளுக்கு சலிப்பு கூட வரலாம். என்ன எப்ப பாரு குழந்தைகளை பத்தியே பேசிட்டு இருக்கிய, நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையான்னு. அத்தனை தூரம் பிரஜைகளான நம்மிடத்திலே காருண்யம் இருக்கக்கூடியவள் தாயார். சுவாமி, நான் என்ன கேட்ட போறேன்? வழக்கம் போல நம்முடைய குழந்தைகளுக்காக தான் வரம் கேட்கிறேன். நான் தபஸ் பண்ணின இந்த பத்ம புஷ்கரணி இருக்கு பாருங்க, பொற்றாமரை குளம், இதனுடைய கரையிலே எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னுடைய ஆசையை நிறைவேற்றியது போல எல்லா உயிர்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ரீதியிலே ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பனையிலே நீர் சயனித்துக் கொண்டிருக்க வேண்டும், பள்ளி கொண்டு சேவை சாதிக்க வேண்டும். எனக்கு அனுகிரகம் பண்ணது போல இங்க வந்து உன்னை சேவிக்கிற எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும். இப்போ உன்னுடைய அழகான ரூபத்தை நான் எப்படி கண்ணால சேவிக்கிறேனோ அந்த மாதிரி படுத்துன்னு இருக்கிற உன்னுடைய சேவையை வரக்கூடிய பக்தா எல்லாம் ஆச்சரியமா சேவிக்கணும். நான் தபஸ் பண்ணின இந்த க்ஷேத்திரத்திலையும் இன்னும் இருக்கக்கூடிய எத்தனையோ புண்ணிய கஷேத்திரங்களிலும் நீ என்னோடு கூட திருக்கோயில் கொள்ள வேணும். அதாவது தாயார்னு சொல்லக்கூடிய என்னோட கூட கோயில் கொள்ள வேணும். பெருமாள் மட்டும் எங்கேயும் தனியா இருக்கக்கூடாது. ஏன்னா நீ சாஸ்திரங்களை கொடுத்தவன், அதன்படி நடக்கலன்னா உனக்கு கோபம் வரும். அவளை அடிக்கிறேன்னு கையில குச்சி எடுத்துப்ப, தண்டதரன் நீ தண்டிக்கணும்னு ஆரம்பிப்ப. குழந்தைகள் தாங்காது பாவம். நான் பக்கத்துல இருந்தேனா அவளை காப்பாத்துவேன். அதனால எங்க இருந்தாலும் நீ தனியா இருக்கக்கூடாது, உன் பக்கத்துல நான் இருக்கணும். நானும் நீயும் சேர்ந்து எல்லா புண்ணிய கஷேத்திரங்களிலும் கோயில் கொண்டிருக்க வேண்டும். மனுஷா மட்டும் இல்ல, மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட உன்னுடைய அனுகிரகத்தினாலே மோட்சம் கிடைக்கணும். இப்படி ஜனங்களை காப்பாத்துறதுக்கு நீ எந்த அவதாரம் எடுத்தாலும் எல்லா அவதாரத்திலும் உனக்கு உபகாரமா நானும் உன்னோட வரணும். முக்கியமா ராகவத்வே அபவத் சீதாக ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி. நீ ராமனா போனானா சீதையா வரேன், நீ கண்ணனா போனானா ருக்மிணியா வரேன். அந்த மாதிரி நீ எந்த ஊர்ல போய் என்ன அவதாரம் பண்ணாலும், வீரராகவனா போனா வசுமதியா வருவேன், ஸ்ரீனிவாசனா போனா பத்மாவதியா வருவேன், அமுதனா போனா கோமலவள்ளியா வருவேன், ரங்கநாதனா போனா ரங்கநாயகியா வருவேன். எங்க போனாலும் பக்தாளுக்காக உன்னோட நான் வருவேன். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கோவில் கொண்டிருக்க வேணும். அப்பதான் ஜனங்களுக்கு நல்லது. அதனால பண்ண பாவத்தினாலும் புண்ணியங்களினாலும் ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய 3 விதமான தாபங்களாலும் வாடக்கூடிய குழந்தைகள் எங்கு போனா இலைப்பாறலாம், எப்படி இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கலாம்னு யோசிக்கிற போது அவளுக்கு ஞாபகம் வரக்கூடியது உன்னுடைய திருவடிதான். ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணா இந்த தாபத்திரயத்திலிருந்து, சம்சார கடல்ல இருந்து ஒரேடியா ரிலீஸ் ஆயிடலாம்னு அவளுக்கு தோணும். அப்படியே நீதான் கதின்னு உன் காலில் வந்து உழற அவளை ரட்சிக்கக்கூடிய சக்தி உன்னை தவிர யாருக்கு இருக்கு? உன்னை தவிர வேற யாருக்கான அவளை அனுகிரகம் பண்ணணும்ன்ற கருணை இருக்கோ? முதல்ல சக்தியை விட்டுடு. மற்றவாளை காப்பாற்றணும்ன்ற கருணையாவது உன் அளவுக்கு யாருக்கான உண்டா? அதனால என்னுடைய தூண்டுதல்னாலதான் நீ சிருஷ்டி பண்ண, என்னுடைய தூண்டுதல்னாலதான் நீ ரட்சிக்கிற. அதாவது ஆத்மாக்கள்லாம் அப்படி எப்படி உடம்பு இல்லாம இருந்ததுன்னா எப்படி மோட்சத்துக்கு வந்து ஆனந்தமா இருக்கும்? அதனால ஆத்மாக்களுக்கெல்லாம் சரீரத்தை கொடுக்கணும் சுவாமி. சரீரத்துல ஆத்மா போனாதான் பாவ புண்ணியங்கள்லாம் சம்பாதிக்கும், வினைகள்லாம் பண்ணும், பக்தியோ பிரபத்தியோ பண்ணி நம்ம கிட்ட வரும். அதனால சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு பெருமாளை சிருஷ்டி பண்றதுக்காக தூண்டுறதே தாயார் தான். ஒண்டுடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் ஈன்ற உயிர் அப்படின்னார் சுவாமி தேசிகன். அப்படி சிருஷ்டி பண்றதுக்கு நான் தான் தூண்டினேன், ரட்சிக்கிறதுக்கு நான் தான் தூண்டுறேன். யாரான ஏதான வரம் கேட்டு வந்தானா குடுங்கோன்னு சொல்லி நான் தான் சிபாரிசு பண்றேன். அந்த மாதிரி என்னுடைய தூண்டுதலாலே சிருஷ்டி பண்ணின சுவாமியே, என்னுடைய தூண்டுதலாலே இங்க வந்த சுவாமியே, என்னுடைய தூண்டுதலாலே இங்க கோவில்ல படுத்துட்டு வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண போற சுவாமியே, என்னுடைய குழந்தைகளான உம்முடைய பக்தர்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்காக அவளை மன்னிச்சுட்டு அவளை சரணாகத்தியை ஏத்துக்கணும். நீ இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, என் பக்கம் வரக்கூடாதுன்னு நீ அவ மேல பாராமுகமா இருந்து அவளை கழட்டி விட்டுட்டியானா உன்னை தவிர வேற யார் கதி அவளுக்கு? அவளை பார்த்து மன்னிக்கலைனாலும் என்னை பார்த்து என் குழந்தைகளை மன்னிச்சுடு அப்படின்னு எனக்காக அவளை மன்னிச்சுடுன்னு நமக்காக மன்னிப்பு கேட்கிறா தாயார். பாருங்க, சாப்பிடாம தீர்த்தம் சாப்பிடாம பெருமாளை பிரிஞ்சு இவ தபஸ் பண்ணினதெல்லாம் எதுக்கு? அவளுக்கு ஒரு ஏற்றம் வரணும்னு இல்லை, அவள் பெருமாளுக்கு சமானமானவள், எல்லா ஏற்றமும் எப்போதும் உண்டு அவளுக்கு, அவள் பரம்பொருள்.
ஆனாலும் இத்தனை சிரமப்படுத்தி கொண்டு அவள் தபஸ் பண்ணுவதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக. அப்ப தாயார் எவ்வளவு கருணாமூர்த்தின்றதை புரிஞ்சுண்டு தாயாரை முன்னிட்டு தான் பெருமாளை சேவிக்கணும். பெத்த தாய் தகப்பனை காட்டிலும் சாஸ்திரம் வசத்தி, சாஸ்திரத்தை காட்டிலும் பிராட்டி வசத்தி, பிராட்டி பெருமாள் வசத்தின்னு சொல்றோமே. அதனால என்ன, நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான கருணை. தாயார் தோப்பனார் இருக்கிற வரைக்கும் நம்ம இடத்துல கருணையா இருப்பா. அவா காலத்துக்கு அப்புறமும் நமக்கு தாயார் தோப்பனாரா இருக்கக்கூடியவா பெருமாள் தாயார்னு சொல்றோம். அதுதான் விஷயம். அதுல இப்படி எல்லாம் பிரார்த்தித்தான் நமக்காக. பெருமாள் சொல்றார், அப்படியே ஆட்டம் ததாஸ்து, நீ என்ன கேட்கறது நடக்கிறது. இதோட கூட பழைய ரகசியம் ஒண்ணு சொல்றேன் கேளு. நீ உன்னை பத்தி பேசினப்போ உன் கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு. ஒரு முறை திருப்பார்கடல்ல நான் படுத்துட்டு இருக்கிறச்ச என் மார்புல நீ உட்கார்ந்துட்டு இருந்த. அப்போ பிருகு மகரிஷி யார் சாத்வீக தேவதைன்னு சோதனை பண்றேன்னு சொல்லி என் மார்புல ஓங்கி உதைத்தான். அப்போ நீ கோபத்தோடைய கூட அந்த பிருகுவை சபிச்சுட்டு என்னை விட்டு பிரிஞ்சு பூலோகத்துக்கு வந்துட்டேன். பிருகு தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய அகங்கார கண்ணாலதான் அந்த காரியத்தை பண்ணினான். அவன் காலில் இருக்கிற அகங்கார கண்ணை நான் அழிச்சுட்டேன். அவனுடைய அகங்காரம் போனா விட்டு அவன் பண்ண தப்ப உணர்ந்து என்னிடத்துல மன்னிப்பு கேட்டான். தாயார் தொடர்ந்து போய் தாயார் இடத்துல மன்னிப்பு கேட்கறன்னு உன் பின்னாடி ஓடி வந்தான். உன்னை பார்த்தா காணல, நீ பாதாள லோகத்துல போய் உட்கார்ந்துட்ட. உடனே அந்த பிருகு என்ன பண்ணான், பல உடம்புகள் எடுத்துட்டு பல பேர்ல பல ஊர்ல பிறந்து எல்லா ஊர்லயும் தபஸ் பண்ணினான். தாயார் எங்க இருந்தாலும் என் முன்னாடி வந்து நிக்கட்டும் அப்படின்னு பல இடங்கள்ல தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணி நீ அவனுடைய வயிற்றுல பொண்ணா வந்து பிறக்கணும், இல்ல ஏற்கனவே பிறந்திருக்கிற உன்னை அவன் தகப்பனாரா இருந்து வளர்க்கணும்னு ஒரு வரம் கேட்டான். நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு மாமனாரானோன்னு வரம் கேட்டான். இப்படி பல இடங்கள்ல வரம் கேட்டு நீயும் நானும் அவனை நிறைய மன்னிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு முறை தோதாதிரி கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய வானமாமலையிலே சேற்று தாமரை கரையிலே பிருகுவானவன் தபஸ் பண்ணினான். அப்போ நீயும் நானும் கருட வாகனத்துல வந்து அந்த தீர்த்தத்தினுடைய தெற்கு கரையிலே பிருகுவனுடைய ஆசிரமத்துக்கு வந்து அவனுக்கு சேவை கொடுத்தோம். பிரம்மா ருத்ரன் முதலானவர்களும் சேவிப்பதற்கு அரியதான சேவையை நீயும் நானும் அவனுக்கு கொடுத்தோம். அவன் என்னையும் உன்னையும் வணங்கி தான் பண்ண மகா அபராதத்தை மன்னிக்கணும்னு வேண்டினான். எதுக்காக இப்ப கூட்ட அப்படின்னு கேட்ட போது, அம்மா தாயே தெரியாம நீ இருக்கிற இடத்துல காலை வச்சு உதைச்சுட்டேன், என்ன மன்னிச்சுடு. அந்த பாவம் போனோம்னா நீயே எனக்கு பொண்ணா வந்து பிறக்கணும், என் வயத்துல பொண்ணா பிறக்கணும் அப்படின்னு வேண்டினான். அதே மாதிரி பெருமாளே நீ தாயாரை வந்து கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மாப்பிள்ளையானோன்னு வேண்டின்டான். சரி உன்னுடைய ஆசை அப்படியே நிறைவேறட்டோன்னு நான் வரம் கொடுத்தேன் அவனுக்கு. அவன் என்ன சொன்னான், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கைங்கரியம் பண்றதுக்காக நான் இந்த வானமாமலையிலேயே இருந்துட்டு கடைசி வரைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு நான் உற்சவங்கள்லாம் பண்ணி வைப்பேன், கோவில் கட்டுவேன், கோபுரம் கட்டுவேன், விமானம் கட்டுவேன், என் பிராணன் இந்த வானமாமலையில தான் போகணும்னு சொல்லி வாக்கு கொடுத்தான். சரி அப்படியே ஆட்டோம்னு சொன்னோம். உடனே அந்த வரத்துக்கு ஏற்ப நீயும் ஸ்ரீ வரமங்கா என்கிற பெயரோட கூட பிருகுவனுடைய பொண்ணாக பிறந்து அவன் கையில தவழ்ந்து வளர்ந்த. கல்யாண வயசு வந்த உடனே பிருகு என்ன பிரார்த்திச்சுட்டான், சுவாமி நீ வரம் கொடுத்தது போல தாயார் என் பொண்ணா பிறந்துட்டா, அவ கல்யாணமாகிற சமயம் வந்துடுத்து, நீ வந்து அவளை கரம் பற்றி கொண்டு எனக்கு மாப்பிளையாகி என்னுடைய 2வது வரத்தையும் நிறைவேற்றணும்னு பிரார்த்திச்சுட்டான். அதுபடி நான் வந்து வரமங்கான்னு சொல்லக்கூடிய உன்னை கரம் பற்றி கல்யாணம் பண்ணி கொண்டு பிருகுவுக்கு மாப்பிள்ளையாகி இந்த வானமாமல கஷேத்திரத்தை உன்னுடைய பெயராலே மாற்றி ஸ்ரீ வரமங்கல நகர் திருச்சிரீவரமங்கை என்கிற பெயரோட கூட தோதாதிரின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம் வரமங்கல நகராக மாறித்து அங்கே வரமங்கையா வேண்டும் வரங்களை எல்லாம் பிரசாதிக்கக்கூடிய கருணாமூர்த்தியா சக்தி வாய்ந்த தெய்வமா நீ உட்கார்ந்துட்டு இருக்க. அங்க வரமங்கா நாச்சியாரா நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண கோலத்துல தனி கோயில்ல உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்றது மட்டும் இல்லாமல் நீ பரம்பொருள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அரவணைன்னு சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடியதான நாக அணையிலே என்னோடும் பூமி பிராட்டியோடும் என் கூட அங்க உட்கார்ந்துட்டு இருக்க. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும், மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன் ஞாபகத்துக்கு வர்றதுன்னா, ஒரு காலத்துல உனக்காக யாரோ தபஸ் பண்ணினா இன்னைக்கு எனக்காக நீ தபஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குறச்ச எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுத்து. நீ நானும் ஒரு காலத்துல பிருகுவுக்கு போய் நாம தரிசனம் கொடுத்தோம், இப்ப நான் உனக்கு தரிசனம் கொடுத்திருக்கேன்னு பெருமாளுடைய மலரும் நினைவுகள் இதெல்லாம். அதனால பிருகுவனுடைய பிரார்த்தனையின்படி நீயும் நானும் அங்க போய் கோவில் கொண்டு அங்க எழுந்தருளி சேவை சாதிக்கிறோம். ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய நீ, உன்னிடத்திலே வசிக்கக்கூடிய நான், 2 பேரும் சேர்ந்து போய் கல்யாணம் பண்ணின்னு அந்த கஷேத்திரத்தில் அமர்ந்தபடியினாலே அந்த கஷேத்திரம் அன்னையிலிருந்து ஸ்ரீனிவாச கஷேத்திரம் என்று பெயர் பெற்றது. ஸ்ரீனிவாசன்னா திருவேங்கடமுடியான் மட்டும் இல்ல, ஸ்ரீனிவாச கஷேத்திரம்னா திருமலை மட்டும் இல்ல. எங்கெல்லாம் பெருமாள் போய் தாயாரை கல்யாணம் பண்ணிண்டு கைப்பிடிச்சுண்டு நின்னாரோ அதெல்லாம் ஸ்ரீனிவாச கஷேத்திரம் தான். உதாரணமா திருநறையூர், ஒப்புளியப்பன் கோயில், அந்த மாதிரி சொல்லிண்டே போலாம். அதனால ஆச்சரியமான ஸ்ரீனிவாச கஷேத்திரத்திலே நீ வரமங்கா நாச்சியாரா இருந்துட்டு இருக்க. இதெல்லாம் எதுக்காக நினைச்சுக்கிறேன்னா,
நீ அவதாரம் பண்றது, என்ன அவதாரம் பண்ண சொல்லி தூண்டுறது எல்லாம் பிரஜைகளான குழந்தைகளை ரட்சிக்கிறதுக்குன்னு சொல்றியே, அது நல்லா புரியுறது எனக்கு. அந்த மாதிரி தான் அங்க இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மிருகங்கள்லாம் கூட உஜ்ஜீவிக்கணும்னு நீ இப்ப சொன்னையே, ஏற்கனவே சாபத்தினால நாயின்னு சொல்லக்கூடிய மிருகமா போன சிந்து நாட்டு ராஜா ஒருத்தனும் உன்னுடைய அனுகிரகத்தினாலே சேற்று தாமர புஷ்கரணியில தீர்த்தமாடி நாய் ஜென்மா நீங்க பெற்று ராஜாவா மாறி நல்ல விதத்துல ராஜ்யம் பண்ணி வைகுண்டமும் போய் சேர்ந்தான். அதனால பறவைகளான கருடன் முதலானவர்கள் என்ன, மிருகங்களான இந்த நாய் முதலான ராஜாக்கள் என்ன, இவெல்லாம் கூட நல்ல கதிக்கு போகும்படியா நீயும் நானும் ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட வசந்த கஷேத்திரம் ஸ்ரீனிவாச கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான அந்த வானமாமலை தோதாதிரி கஷேத்திரம். இங்க ஒரு ரகசியம் சொல்றேன். பிருகு மகரிஷி பல கஷேத்திரங்கள்ல வந்து ரிஷியா பிறந்து தன்னை காக்கும்படி வேண்டினான். ஆனா ஒன்னும் அவனுக்கு நிறைய கெட்ட புத்தி உண்டு. ஏன்னா பெருமாள்னு கூட பார்க்காம என் மார்புல உதைச்சானே. அகங்காரம் முத்தி போய் காலில் ஒரு கண்ணே முறைச்சுடுத்து அகங்கார கண் அப்படின்னா எத்தனை கெட்டவனா இருக்கணும் அவன். நன்றி இல்லாதவன், தெய்வத்து மேல விசுவாசம் இல்லாதவன், தெய்வத்து மார்ல எட்டு உதச்சி சோதனை பண்ணக்கூடிய அளவுக்கு நாஸ்திகன். மும்மூர்த்திகள்ல பிரம்மா தன்னை மதிக்கலன்னு அவனை சபிச்சுட்டு வந்தான், ருத்ரன் தன்னை மதிக்கலன்னு அவனை சபிச்சுட்டு வந்தான். இந்த மாதிரி பேராசக்காரன், தெய்வங்களே இவனை பார்த்து எழுந்து நிக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பேராசக்காரன். அவனை சில பேர் சில சமயங்கள்ல சரண் புகுந்தா அவளை காக்காம கை விட்டுட்டான். அப்பேற்பட்டவனுக்கே உன் மூஞ்சிய பார்த்துண்டு நீ ஒரு வார்த்தை சொன்னேன்றதுக்காக நீ சொன்னேன்றதுனால நான் மோட்சம் கொடுத்தேனே. அப்படி இருக்கிறச்ச ஒரு பாவமும் அறியாத புழு பூச்சி பறவைகள் விலங்குகள் அதெல்லாம் நான் கை விட்டுருவேனா? அம்மா நீ இதெல்லாம் சொல்லணுமா எனக்காக? சரி, சாஸ்திரம்னா என்ன, சம்பிரதாயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு முயற்சி பண்ணக்கூடிய மனுஷன் இருக்கானே, அவனை விட்டுட வேணா? எதுவுமே தெரியாத பறவை மிருகத்தையே நான் வந்து கை விடுறது இல்லையே. ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு தெய்வம்னு ஒண்ணு இருக்குன்னு நம்பிட்டு நெத்திக்கிட்டு சோத்திரம் சொல்லிட்டு விளக்கத்தின் இருக்கானே மனுஷன், அவனை விட்டுட வேணாம். அதனால யாரையுமே நான் கைவிட மாட்டேன். இன்னொரு முறை என் குழந்தைகளை காப்பாத்துன்னு சொல்லி உன் உடம்ப வருத்துட்டு நீ தபஸ் பண்ணாதே. நீ ஒரு வார்த்தை சொன்னா போறோம், வார்த்தை கூட சொல்ல வேண்டாம், கண்ணால பார்த்தா போறோம், பண்றதுக்கு நான் சித்தமா இருக்கேன். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் தபஸ் பண்ணிட்டு உன்னை வருத்திக்காதே. அம்மா நான் இந்த கும்பகோணம் மட்டும் இல்ல, அந்த வானமாமலை மட்டும் இல்ல, உன்னுடைய அன்பின் காரணமா உன்னுடைய தூண்டுதல் காரணமா பல க்ஷேத்திரங்கள்ல உன்னோட கூட சேர்ந்து உட்கார்ந்துட்டு என்னைக்கும் அனுகிரகம் பண்றேன். எந்தெந்த க்ஷேத்திரங்கள்னு சொல்லட்டுமா? ஸ்ரீரங்கம், திருமலை, ஸ்ரீமுஷ்ணம், காஞ்சிபுரம், கும்பகோணம், திருச்சேரை முதலான பல புண்ணிய கஷேத்திரங்களோடு சேர்ந்து வானமாமலையிலும் நான் எழுந்தருளி இருக்கிறேன், நித்தியவாசம் பண்றேன். உன்னுடைய அன்பின் காரணமாக எல்லா உயிர்களுக்கும் நல்லதே பண்ணுவேன். போருமா? இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நான் பெருமாள். உடனே தாயார் சொல்றா, சுவாமி இதுக்கு மேல என்ன வேணும்? உன்னே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், ஒரு க்ஷணம் கூட உன்னை விட்டு பிரியாம நான் உன் கூடவே இருக்கும்படியான வரத்தை கொடு அப்படின்னு கேட்டா, அகல இல்லேன் இறையும் என்று நீ என்னோடைய இருப்பேன்னு பெருமாள் வரம் கொடுத்துட்டார். இன்னொரு வரமும் தாயார் கேட்காமையே பெருமாள் கொடுக்கிறார். இப்படி நீ பிறந்து என்னை கல்யாணம் பண்ணி கொண்டு என் பக்கத்துல சமமா உட்கார்ந்துட்டு சேவை சாதிக்கக்கூடிய வானமாமலை கஷேத்திரம் இருக்கிறதே, அது உன்னுடைய பெயர்ல இருக்கக்கூடிய கஷேத்திரம். அதனால மற்ற 7 ஸ்வயம்யக்த கஷேத்திரங்களை விட அந்த வானமாமலைன்னு சொல்லக்கூடிய தோதாதிரி கஷேத்திரம் சிறந்த கஷேத்திரம் அப்படின்ற வரத்தையும் கொடுக்கிறேன். அதனால 8 ஸ்வயம்யக்த ஸ்தலங்கள்ல வசந்தது எதுன்னா தோதாதிரி தான் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னது எப்படி அப்படின்னு பெருமாளுடைய வாக்கு இங்கே அதற்கு நிதர்சனம். ஸ்ரீரங்கே வெங்கடாத்ரௌ ச ஸ்ரீமுஷ்ணே ஹஸ்திபூதரே கும்பகோணே ஸ்ரீனிவாசே சாரக்ஷேத்ரே ததைவ ச. இப்பேற்பட்ட வசந்த கஷேத்திரங்களிலும் இந்த வானமாமலையே வசந்த கஷேத்திரமாக திகழ்வதுன்னு பெருமாள் வரம் கொடுத்தார். தாயாருக்கு சந்தோஷம். இதோட 6ஆம் அத்தியாயம் முடிகிறது. மீதி வைபவங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே வரமங்காநாயிகா சமேத ஸ்ரீ தோதாத்ரிநாத பரபிரம்மணே நமஹ.